அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். அக்கரைப்பற்று தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவினுடைய புதிய 5 மாடி கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்வுகளுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றோம். நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க அருள் மறையாம் அல் குர்ஆன் வசனங்கள் ஓதி நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்கின்றார் மாணவன் SNA ஹமீத். அதனை தமிழில் மொழிபெயர்த்து தருகின்றார் மாணவன் MI அத்தீப். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. قول معروف ومغفرة خير من صدقة يتبعها أذى والله غني حليم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையோன் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கின்றார்களே, அத்தகையோரின் உதாரணம் ஒரு வித்தின் உதாரணத்தை போன்றிருக்கின்றது. அது 7 கதிர்களை முளைப்பித்தது. ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள் உள்ளன. இன்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் 2 மடங்காக்குகிறான். அல்லாஹ் மிக்க விசாலமானவன், யாவற்றையும் அறிகிறவன். தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து அப்பொருளை கொடுக்கப்பட்டவனுக்கு தாங்கள் செலவு செய்ததை அதன் பின்னர் சொல்லி காட்டுவதையோ வேறு விதமாக நோவினை செய்வதையோ தொடர மாட்டார்களே. அத்தகையோர் அவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களுடைய இரட்சகனிடத்தில் உண்டு. அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை. அவர்கள் கவலை அடைய மாட்டார்கள். எதனை துன்புறுத்தல் தொடர்கிறதோ அத்தகைய தர்மத்தை உடையின் சொல்லும் மன்னிப்பு மிகச் சிறந்தவையாகும். இன்னும் அல்லாஹ் தன் படைப்புகளை விட்டும் தேவையற்றவன், மிகவும் சகித்துக் கொள்ளக்கூடியவன். ஸதகல்லாஹுல் அலீம். ஸதகல்லாஹுல் அலீம். ஸதகல்லாஹுல் அலீம். அருள் மறையாம் அல் குர்ஆன் வசனங்கள் ஓதி நிகழ்வுகளை ஆரம்பம் செய்து வைத்தவர்கள்
செல்வன் எஸ்.என்.ஏ. ஹமீத், செல்வன் எம்.ஐ. அத்தீப். அக்கரைப்பற்று தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசா 2012ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு இன்று 16 ஹாஃபில்களை நமது மண்ணுக்கு கொடுத்திருக்கிறது. அல் குர்ஆனின் 6666 வசனங்களையும் மனனம் செய்த 16 ஹாஃபில்களை நமது மண்ணுக்கு தந்து இன்று அதற்கு ஒரு நிரந்தர 5 மாடி கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்படுகின்ற இந்த மிக உன்னதமான வரலாற்று விழா நிகழ்வுகளில் அடுத்து வரவேற்புரை நிகழ்த்துகின்றார். தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவினுடைய கௌரவ செயலாளர், கலாநிதி அபேட்சகர், சட்ட முதுமானி எம்.ஏ. நஃப்லி முகமது அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வ லா தஃபர்ரகு பிஹி. அல்லாஹ்வை புகழ்கின்றேன். அவனுடைய தூதர், சன்மார்க்க போதகர், சத்திய திருத்தூதர், சர்தாரே ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எனது ஸலாத்தையும் ஸலவாத்தையும் ஏற்றி வைத்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வவையிலே வீட்டிருக்கின்ற கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, ஹாஃபில்களே, ஆலிம்களே, பள்ளிவாயல்களினுடைய கௌரவ தலைவர்கள் இங்கே வீட்டிருக்கின்றீர்கள். அக்கரைப்பற்று, குறிப்பாக அக்கரைப்பற்று கௌரவ புது பள்ளிவாயலினுடைய தலைவர் மற்றும் ஏனைய பள்ளிவாயல்களினுடைய தலைவர்கள் இந்த அவையிலே வீட்டிருக்கின்றீர்கள். கௌரவ பள்ளிவாயல்களினுடைய நம்பிக்கையாளர்கள் இங்கே இருக்கின்றீர்கள். ஏனைய கல்விமான்களே, புத்திஜீவிகளே, என் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என பிரார்த்தித்தவனாக, எழுச்சி பெறும் தாருல் ஹக் புதிய கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் துவா பிரார்த்தனையும் என்ற துணிப்பொருளே இம்மதரசாவினுடைய புதிய கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் வரவேற்புரை நிகழ்த்த கிடைத்தமையை ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய ஓய்வு பெற்ற நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம், முன்னாள் அக்கரைப்பட்ட அனைத்து பள்ளிவாயல்களினுடைய சம்மேளனங்களின் தலைவர், அக்கரைப்பட்டு ஜும்மா பெரிய பள்ளிவாயல்களினுடைய முன்னாள் தலைவர், தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவினுடைய தற்போதைய பிரதம நம்பிக்கையாளர், அதனுடைய நிறுவனர், பொறியியலாளர் எஸ்.எல். முகமது அலியார் அவர்களை விழித்தவனாக, இப்பீடத்தினுடைய பீடாதிபதி அக்கரைப்பட்டினுடைய மூத்த உலமா மௌலவி ஏலம் அஷ்ரப் ஷர்கி அவர்களை விழித்து இந்த நிகழ்வுக்கு வரவேற்றுக் கொண்டவனாக, இங்கு மற்றும் ஒரு மூத்த உலமா அக்கரைப்பட்டி ஜமியத்துல் உலமாவினுடைய முன்னாள் தலைவர் லத்தீப் ஃபஹஜி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவரைகளையும் விழித்து வரவேற்றுக் கொண்டவனாக, கடந்த ஒரு தசாப்தத்துக்கு மேலாக இம்மதரசாவுக்கு அறம்பணியாற்றி பல ஹாஃபில்களை உருவாக்கி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய உலமா எங்களுடைய அதிபர் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எஸ். ரியாஸ்தீன் ஹக்கானி அவர்களையும் விழித்து இந்நிகழ்வுக்கு வரவேற்றவனாக, அவரது முயற்சி இல்லாமல் இந்த 16 ஹாஃபில்கள் என்ற விடயம் அசாத்தியமானது என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியினுடைய துணிப்பொருளை ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த நிகழ்ச்சியிலே விசேடமாக கலந்து கொண்டு துவா பிரார்த்தனை வழங்க இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அக்கரைப்பட்டு ஜமியத்துல் உலமாவினுடைய கௌரவ தலைவர், அபூபக்கர் சித்திக் அரபு கல்லூரியினுடைய அதிபர், மதிப்புக்குரிய உலமா கலாமுல்லா ரஷாதி அவர்களை விழித்து அவரையும் பெருமனதுடன் வரவேற்றவனாக, இந்த நிகழ்ச்சியினை சிறப்புறச் செய்வதற்காக எமது அழைப்பினை இங்கு ஏற்று வருகை தந்திருக்கின்ற பல பெற்றோர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். எங்களுடைய மாணவர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக ஒரு கண்குளிர்ச்சியாக அமைவீர்கள் என்பதில் இந்த மதரசாவை நிறுவனர் என்ற வகையிலே, இந்த மதரசாவினுடைய நம்பிக்கையாளர் என்ற வகையிலே நான் திடமாக நம்புகின்றேன். ஏற்கனவே கடந்த
வருடம் ஜூன் மாதம் இடம்பெற்ற கூட்டத்தில் நாங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு வருட காலத்துக்குள் நாங்கள் இந்த மதரசாவினுடைய இடம், அதாவது நிரந்தரமான இடம் ஒன்றுக்கு நாங்கள் மாற்ற வேண்டும் என்ற எங்களுடைய நியத் இன்று நிறைவேறி இருக்கின்றது. அதற்கான அடிக்கல்கள் நாட்டப்பட இருக்கின்றன. அந்த வகையிலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள், கல்விமான்கள் இருக்கின்றார்கள், வைத்தியர்கள் இருக்கின்றார்கள், சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டவனாக இந்த விசேடமாக குறிப்பிட போனால், நாங்கள் கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்ற இந்த இனாகுரேஷன் கூட்டத்திலே குறிப்பிட்டது போன்று இந்த மதரசாவுக்கான நிரந்தர இடம் ஒன்றினை வேண்டி நாங்கள் பல தேடல்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தோம், நம்பிக்கையாளர்கள் என்ற வகையிலே. அதன்படி இன்று நாங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்தினை கட்டாரிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற எமது உடன்பிறப்பு மிஸ்டர் சூஃபி ஆதன் லெபி அவர்கள் எமக்கு வழங்கியிருந்தார்கள். அவருக்கு ஏனையவர்கள் பலர் விலை கோரியிருந்தும் எங்களுக்கு மதரசாவிற்கின்ற ஒரு நன்னியத்துடன் அவர் இந்த இடத்தினை எங்களுக்கு விற்றிருந்தார். அவருடைய பெற்றோர்களும் இந்த அவையிலே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இருவரையும் நான் விழித்து அவர்களையும் வரவேற்றுக் கொண்டவனாக அவரையும் இந்த இடத்திலே நினைவு கூறுகின்றேன். இந்த கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பல பிலிமினரி ஸ்டெப்ஸ் எங்களால் மேற்கொள்ள வேண்டிய ஏற்பட்டது. அதற்கான பல அப்ரூவல்ஸ் நாங்கள் சீக் பண்ண வேண்டிய தேவைகள் இருந்தன. அதற்காக எங்களோடு முழு மூச்சாக நின்று பல இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், டவுன் பிளானர்ஸ் மற்றும் அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் திரு PM அன்சார் அவர்கள், அக்கரைப்பற்றினுடைய மாநகர சபையினுடைய கமிஷனர் அவர்கள் மற்றும் கலாச்சார உத்தியோகத்தர், ஏனைய UDA அபிஷியல்ஸ் என பலர் எங்களுக்கு பல உதவிகளை வழங்கியிருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்தவனாக எமது தாயிர் சார் அவர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. அவருடைய பணி மிக அளப்பெரியது. இரவு பகலாக பாராது இந்த இடம் வாங்கிய நாளில் இருந்து அவர் இந்த இடத்தினுடைய கட்டுமான பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கில் இந்த இடத்துக்கு தன்னாலான விடயங்களை இரவு பகல் பாராது செய்து கொண்டிருக்கின்றார். அவரையும் இவ்விடத்தில் நினைவு கூர்ந்தவனாக இம்மதரசாவினுடைய அபிவிருத்தி திட்டமானது ஒரு நிலைபெறான அபிவிருத்தி திட்டமாக, ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்டாக, ஒரு லாங் டேர்ம் டிசைன் பண்ணப்பட்டு அதற்காக வடிவமைக்கப்பட்ட வகையிலே இன்ஷா அல்லாஹ் G+4 என்ற 5 மாடி கட்டுடத்துடன் இவ்விடத்திலே வடிவமைக்கப்பட்டு எமது பிள்ளைகளுக்கான ஆத்மீக கல்வியினை வழங்குவதுடன் மாத்திரம் நின்று விடாமல் அவர்களுக்கு தேவையான லௌகீக கல்வி, உலகளாவிய கல்வியிலும் நாங்கள் கவனம் செலுத்துவதற்காக இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இந்த கட்டட நிர்மாண பணிகள் நிறைவுறுகின்ற தருணத்தில் இதற்கான சகல ஏற்பாடுகளையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துடன் இணைந்ததாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிழக்கிலங்கையிலேயே முதன்முறையாக இஸ்லாமிய பாடநர்களையும் இஸ்லாமிய கற்கையினர்களையும் வழங்கக்கூடிய ஒரு டிகிரி அவார்டிங் ஸ்டேட்டஸுடன் சேர்ந்த ஒரு கலாசாலையாக இந்த பீடம் விளங்கும் என்ற நம்பிக்கையையும் வெளியிட்டவனாக இன்ஷா அல்லாஹ் இதற்கு எங்களுடைய நம்பிக்கையாளர்கள் முழுமூச்சாக நின்று ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கையினையும் தெரிவித்தவனாக இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்று வானோர் மடி சேர்ந்த முன்னோர் ஆசியுடன் வையகத்துள் வாழும் சான்றோர் வாழ்த்துடன் சன்மார்க்க நெறிகள் செழித்தோங்கிட எம் சிறார்கள் வாழ்வது சிறந்தோங்கிட தாருல் ஹக் கலைக்கூடமது வானுயர்ந்தோங்கி நிற்க முதற்கெல்லாம் அடிக்கல் நாட்டிடும் வைபவத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் வந்திருக்கின்றவர்களை வரவேற்புரை தந்த அக்கரைப்பற்று தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவினுடைய கௌரவ செயலாளர் சட்ட முதுமானி MA நஃப்லி முகமது அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து
விழா நிகழ்வுகளை நடத்தி ஒரு வரவேற்பு பாடல் இடம்பெறுகிறது. வரவேற்பு பாடலை தருவதற்கு செல்வன் அலி அக்ரம், செல்வன் அப்துல் ஹானி, செல்வன் அப்துல் ரஹ்மான், செல்வன் ஹனீக் அகமது. السلام عليكم ورحمة الله وبركاته. உயர்மறை வாசம் வீசும் எங்கள் கல்லூரி தாருல் ஹக்கன் பெயரில் எழுச்சி பெற்றிடும் நாள். உயர்மறை வாசம் வீசும் எங்கள் கல்லூரி தாருல் ஹக்கன் பெயரில் எழுச்சி பெற்றிடும் நாள். உயர்மறை வாசம் வீசும் எங்கள் கல்லூரி தாருல் ஹக்கன் பெயரில் எழுச்சி பெற்றிடும் நாள். அக்கரையூரின் மத்தியில் இன்று அடிக்கல் நடுவோம் நாமும் அருமறை வேதம் உயர்ந்திட என்றும் உழைத்திடுவோம் தினந்தோறும். நல்லோ சார்ந்தோல் வாழ்த்த உயர்ந்தே நாமும் செல்லலாம். உயர்மறை சம்பீசும் எங்கள் கல்லூரி தாருல் ஹக்கன் பெயரில் எழுச்சி பெற்றிடும் நாள். உயர்மறை வாசம் வீசும் எங்கள் கல்லூரி தாருல் ஹக்கன் பெயரில் எழுச்சி பெற்றிடும் நாள். எங்கள் தலைவர் குடும்பம் கொண்டது பேரின்பம் இறைமறை பணிக்காய் செய்யும் உயர்ந்த இத்தருணம். வல்லவன் அல்லாஹ் பொருந்திட வேண்டும் அவர்களின் செல்வம் பெருக மறுமை வரைக்கும் ஹாஃபில் அருளால் உயர்ந்த சுவனம் நுழைய இவர்கள் செய்யும் சேவையால் நாமுல் அருள் பெறுவோம். உயர்மறை சம்பீசம் எங்கள் கல்லூரி தாருல் ஹக்கன் பெயரில் எழுச்சி பெற்றிடும் நாள். உயர்மறை வாசம் வீசும் எங்கள் கல்லூரி தாருல் ஹக்கன் பெயரில் எழுச்சி பெற்றிடும் நாள். அருள்வாயங்கள் இறைவா வாழ்வில் உயர்ந்திடவே உந்தன் வேதம் தாங்கியே என்றும் ஜெயம் பெறவே எங்களுக்காக உழைத்திடும் உள்ளங்கள் என்று நிலைத்திட வேண்டும். தீனின் சுடரை ஏந்தி நாமும் உலகை வலம் பெற வேண்டும். இறைவன் அருளை நாடியே மறுமையின் வழியில் சென்றிடுவோம். உயர்மறை வாசம் வீசும் எங்கள் கல்லூரி தாருல் ஹக்கன் பெயரில் எழுச்சி பெற்றிடும் நாள். உயர்மறை வாசம் வீசும் எங்கள் கல்லூரி தாருல் ஹக்கன் பெயரில் எழுச்சி பெற்றிடும் நாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த வாழ்த்து பாடலை தந்த மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து
அக்கரைப்பற்றி தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவினுடைய புதிய 5 மாடி கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டி வைக்கின்ற நிகழ்வுகள் மிக சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விழா நிகழ்வுகளில் அடுத்த நம் மத்தியில் தலைமையுரை நிகழ்த்துவதற்கு நாம் அன்போடு அழைக்கப் போவது இன்றைய நிகழ்வினுடைய தலைமை நமது சிறார்களினுடைய வளமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சன்மார்க்க போதனைகள் மாத்திரம் இப்பூவுலகில் என்றும் நிலைத்திட வேண்டும் என்பதை ஒரே ஒரு குறிக்கோளாக கொண்டு இந்த பெருமதிமிக்க இடத்தினை தனது சொந்த நிதியினை கொண்டு கொள்வனவு செய்து இம்மதரசாவுக்காக அர்ப்பணித்து இம்மதரசாவினுடைய கட்டடத்தை நிலைபெறான அபிவிருத்திக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய முன்னாள் நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம் அக்கரைப்பற்றி ஜும்மா பெரிய பள்ளி வாசலின் முன்னாள் கௌரவ தலைவர், அக்கரைப்பற்றி அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனத்துடைய முன்னாள் கௌரவ தலைவர், தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவினுடைய கௌரவ தலைவர், பொறியியலாளர் அல்ஹாஜ் எஸ்.எல். முகமது அலியார் அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, கௌரவ நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்களே, பள்ளிவாயிலுடைய பிரதம நம்பிக்கையாளர்களே, எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அரச உயர் அதிகாரிகளே, தனவந்தர்களே, கல்விமான்களே, புத்திஜீவிகளே, எனது உடன்பிறப்புகளே, எல்லோருக்கும் எனது அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமை உரையின் பெயர்களுக்கு அப்பால் என்னுடைய உரையில் இன்றைய நிகழ்ச்சியின் துணைப்பொருளான எழுச்சி பெறும் தாருல் ஹக் புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழாவும் துவா பிரார்த்தனையும் என்ற விடயத்தை மையப்படுத்தி இங்கே புதிய கட்டடத்தினுடைய பௌதீக அபிவிருத்தி சம்பந்தமாக, பிசிக்கல் டெவலப்மெண்ட் சம்பந்தமாக நான் உங்களிடம் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். சுமார் 13 வருடங்களுக்கு முன் ஹிஃபுல் மதரசாவானது ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரைக்கும் 16 மாணவர்களை இந்த மண்ணுக்காக இந்த மண்ணுக்காக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை மிக மகிழ்வுடன் சொல்லிக் கொள்ளும் நேரில் அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். காரணம் என்னவென்றால் இது உண்மையாக இறை அச்சத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இறை அச்சத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட விடயங்கள் ஒரு போதும் இடையே நிறுத்த முடியாது என்பது எனது கொள்கை. அத்தோடு நான் கண்ட நிஜமாகவும் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் சில விடயங்களை நாங்கள் பெரிய பள்ளியில் இருக்கும் போது சில விடயங்களை செய்தோம், அது இன்றும் நிலைத்துக் கொண்டே இருக்கிறது. ஒன்று ஜகாத் திட்டம், இரண்டாவது பைத்துல் ஹிக்மா, அப்படியான பல திட்டங்களை அந்த நேரம் செய்திருந்தோம். அது இன்றைக்கும் நிலைத்துக் கொண்டே இருக்கின்றது. அதற்கு பல சவால்கள் ஏற்பட்டு இருந்தும் அதனை முறியடிக்க முடியாத நிலையில் தான் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதே போன்றுதான் எங்களது ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவானது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெறும் பணியில் மட்டும்தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவானது நீண்ட நாட்கள் ஒரு பாட்டை ஒரு பகுதி நேர வகுப்பாக மட்டுமே சென்று கொண்டிருந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த கட்டடம் முடிவடைந்ததும் இது பூரண மதரசாவாக இயங்கும் என்பது எனது நம்பிக்கை, எனது அவாவும் கூட. அல்லாஹ் இதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக இம்மதரசாவுக்கான சொந்த இடத்தினை பெறும் சிரமமாக இருந்தது. சொந்த இடத்தை அக்கரைப்பற்றில் பெறுவது என்பது மிகவும் கடினமாக இருந்தது. உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் எப்போது இம்மதரசாவை எங்களது பழைய வீடு
இஹ்சான் பள்ளிக்கு அருகாமையில் அமைத்தோமோ அன்று இருந்து நாங்கள் நினைத்தோம் உண்மையாக இதற்கான ஒரு புதிய இடம் ஒன்று தேவை என்று சொல்லி நாங்களும் எங்களது நம்பிக்கையாளர்களும் நினைத்திருந்தோம். அதனை பெறும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. அதனை பெறுவது மிகவும் கஷ்டமாக இருந்தது. உண்மையிலேயே தலைமை வரவேற்புரையில் கௌரவ செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இரவு பகலாக தேடப்பட்டு உண்மையாக பல இடங்கள் நாங்கள் பார்த்திருந்தோம். இது எனக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. காரணம் என்னவென்றால் எங்களது ஆதல்ல பேசூரி என்பவர் உண்மையாக ஒரு கட்டாரில் வாழ்கின்ற ஒரு பிரஜையாக இருக்கின்றார். இப்போது அவர் ஒரு வெளிநாட்டு தம்பதியுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் என்னவென்றால் நான் அதை கேட்டபோது அவருக்கு இருமனம் இருந்தது. உண்மையாக கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா என்று இருமனதாக இருந்தது. நான் உண்மையாக சொன்னேன், எனது நோக்கம் எனக்கு தேவையில்லை, ஒன்றும் நான் எனது சொந்த அபிவிருத்தி கருதி நான் ஒன்றும் இனி பொருளாதார டெவலப்மெண்ட் சம்பந்தமாக நான் பிளான் பண்ணவில்லை என்று நினைத்து நான் சொன்னேன், உண்மையாக மதரசாவுக்காகத்தான் நீங்கள் நான் கேட்கிறேன் என்று சொன்னவுடன் அவர் மனதை மாற்றிக்கொண்டார். அவர் சொன்னார், நான் மதரசாவாக தருவேன் என்று சொல்லி. அவர் உண்மையிலேயே சிரமப்பட்டிருந்தார். காரணம் என்னவென்றால் அவருடைய சின்ன சின்ன பிள்ளைகள் ஒரு 5-6 பிள்ளைகளை எடுத்துக்கொண்டுதான் அவர் பிளைட்டில் வந்து எனக்காக இந்த மதரசாவுக்கு இந்த விதை கொள்கனவு செய்யும் இதற்காக அவர் இங்கு இலங்கை நாட்டுக்கு வந்து அதனை அல்லாஹ்வின் கிருபையால் ஆகஸ்ட் மாதம் போன 8ஆம் மாதத்தில் எங்களுக்கு அவர் விட்டு கையளித்திருந்தார். அதனை நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். காரணம் என்னவென்றால் இது 16 பர்ச்சேஸ் இடமுள்ள இடம். இது ஊருக்கு உண்மையிலே ஒரு மத்திய இடம். அதே நேரம் ஒரு பிரதான வீதிக்கு அருகாமையில் உள்ள இடம் என்பதால் இதனை மிகவும் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். அல்லது லொகேஷன் மேப் அனுப்ப வேண்டும். லொகேஷன் மேப் அனுப்புவதற்குரிய அவசியம் இல்லை. இதனை மிகவும் இலகுவாக கண்டுகொள்ள முடியுமான ஒரு இடத்தை எங்களுக்கு எங்களது சூபி அவர்கள் தந்ததை இட்டு நான் மிகவும் மகிழ்வடைகிறேன். அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவ வேண்டும் என கூறியவனாக இந்த காணியை வாங்கிய தேதியில் இருந்து உண்மையாக நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருந்தோம். காரணம் என்றால் இது புல் பூண்டுகளாக இருந்த நேரம் எமது வேலைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல முயற்சிகள் செய்திருந்தோம். இதற்காக வாட்டர் சப்ளை உண்மையாக நாங்கள் இதை வாங்கியதும் இதனை பேர் மாற்றுவதற்காக. காரணம் என்னவென்றால் இது உண்மையாக ஒரு பெர்மனன்ட் மதரசாவாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் உயிரோடு இருக்கும் வரையில் இதை சம்பூர்ணமாக செய்ய வேண்டும் என்று நான் நியத்து வைத்துள்ளேன். அதன் நிமித்தம் இதன் உறுதி உண்மையாக மதரசா அமைய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மதரசாவுக்கான கொள்வனவாக இருக்கிறது. வாட்டர் சப்ளை அதனுடைய பேர் மாற்றப்பட்டிருக்கிறது. பிரசிடென்ட் தாருல் ஹக் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. சிபி பிரசிடென்ட் தாருல் ஹக் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. முனிசிபல் கவுன்சில் உரிமையாளர் பேரில் இதன் உறுதி பிரசிடென்ட் தாருல் ஹக் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் இதனை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்ஷா அல்லாஹ் உலகம் அழியும் வரையில் இது ஒரு மதரசாவாகவே இயங்கும். இதனை முடித்தவுடன் அடுத்த கட்டமாக நான் நகர வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அதாவது மாடி கட்டடம் கட்டுவதற்காக. அதற்காக எனக்கு உறுதுணையாக இருந்த ரியாஸ் பிரதர் அவர்கள், டெக்னிக்கல் சைட் அவர், தாகிர் சார் அவர்கள் இருவரும் மிகவும் இரவுபாலாக கஷ்டப்பட்டிருந்தார்கள். அதற்காக அல்லாஹ் தான் அவர்களுக்கு நன்மையை அல்லாஹ் தான் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் யூடிஐயில் அப்ரூவல் பெறுவது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியமாக இருந்தது. அது இங்கு மட்டுமல்ல, இலங்கையில் எவ்விடத்தில் சென்றாலும் அவர்களது ரூல் அண்ட் ரெகுலேஷன் மிகவும் சிரமமானது. அதற்கு அமைவாக நாங்கள் கொடுக்கப்பட்டால் மட்டுமே திட்டத்தை அவர்கள் அனுமதி தருவார்கள். அல்லாவிடில் அவர்களிடம் இருந்து அனுமதி பெறுவது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். அவர்களிடம் அனுமதிக்காக நாங்கள் பிப்ரவரி மாதம் கொடுத்திருந்தோம். இப்போது ஜூன் மாதம் அளவில் தான் எங்களுக்கு இதற்குரிய அனுமதி கிடைக்கப்பட்டது. அவ்வாறான நிலையில் என்பது நம்பிக்கையாளர்களை பலதரம் கேட்டது ஏன் எங்களுக்கு ஆரம்பிக்க முடியாது. காரணம் என்னவென்றால் அக்கரப்பட்டில் பல பில்டிங்குகள் சரியாக ரோட்டுக்கு அருகாமையில் எந்த அனுமதி இல்லாமலும் கட்டப்படுகின்றது. ஏன் நாங்கள் கட்டாமல் தாமதிக்க வேண்டும் என்று. ஆனால் இது ஒரு பொது நிறுவனமான அல்லாவின் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு இடம் நாங்கள் ஒரு அனுமதியை பெற்று செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவாவாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ்வுடைய கிருபையினால அதுக்குரிய அனுமதி ஜூன் மாதம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அதில் நான் மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய குறிப்பிடக்கூடிய விடயங்கள் என்னவென்றால் அதன் அனுமதியை பெறுவதற்காக மிகவும் சிரமம். காரணம் என்றால் பல அத்தாரிட்டிகளிடம், பல பிரதேச செயலகம், முனிசிபல் கவுன்சில், கல்ச்சரல் முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் இப்படி சொல்லி பல இடங்கள்ல அவங்க இதை கேட்டிருந்தாங்க. அதுக்குரிய ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. காரணம் என்ன சொன்னா இதுல செய்யறதுக்கு ஏதாவது ஒப்ஜெக்ஷன் இருக்காண்டு.
அதுக்காக உண்மையா வந்து நான் மிச்சம் ஒரு நன்றி உள்ள நான் சொன்னா எங்களோட பிரதேச அவர் உண்மையா வந்து வரல. அவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து சொல்லியிருந்தார் அவர் 2 ப்ரோக்ராமுக்கும் விரையில் அதை இன்ஷா அல்லாஹ் அவர் மாறதாக. காரணம் என்னவென்றால் இது ஒரு சனி ஞாயிறு வந்த ப்ரோக்ராம் மேலதான் அவருக்கு விரையிலாம் போயிட்டு போன முறை நாங்க ஸ்டார்ட் பண்ற டைம்ல அவர் பொருளில் இருந்திருந்தார். ஆனா அவர் மிச்சம் ஒரு எங்களோட ஊருக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் அவர் நல்ல ஒரு புத்தி கூர்ந்த ஒரு வழிகாட்டி. காரணம் என்னவென்றால் எனக்கும் சில விதங்களில் சொன்னார் மதரசா ஆரம்பிக்கப்படும் போது எவ்வாறு வகுப் என்ற வார்த்தை பாதிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவருக்கு உண்மையாகவே காத்தாங்குடியில் செய்யப்பட்ட பிற பல அனுபவங்களை வைத்து எனக்கு வழிகாட்டியாக அவர் இருந்தார். அதுக்கு நான் அவருக்கு நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். இரண்டாவதாக எங்களது கல்ச்சரல் ஆபீசர் அவர்களும் அவர்களோடு உறுதுணையாக இருந்து எனக்கு கல்ச்சரல் ஆபீசர் மிகவும் ஒத்துழைத்திருந்தார் இது விடயம் சம்பந்தமாக. அதற்கு நான் அவருக்கு நன்றி கூறியவனாகவும், அத்துடன் முனிசிபல் கவுன்சிலை எடுத்துக்கொண்டால் சலித் சிசி அவர்கள் கமிஷனர், மற்ற டாக்டர் சமி அவர் அவர்களுடைய ரிப்போர்ட்டுகளை நான் எடுத்துக்கொண்டேன். இந்த ரிப்போர்ட்டுகள் எடுக்கிறது நான் உண்மையாக வந்து மிச்சம் இதா செய்யணும். காரணம் என்ன, இது நோம்புக்குள்ளதான் நான் இந்த ரிப்போர்ட்டுகள் எடுக்க வேண்டியிருந்தது. உண்மையாக நான் சொல்றேன், நான் வல்லாஹி சொல்றேன், நான் இந்த ரிப்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு இடத்தையும் நான் போகல. நீங்க நம்பவே இல்லை. அதுக்கிட்ட ஒரு கொஸ்டினியர்ல வந்தது ஒரு 16 அல்லது 17 வந்துச்சு. ஒவ்வொரு ஆபீசியல் கேட்டு எல்லாம் டெலிபோன்ல கிடைச்சு. ஆனா எந்த திறமை இல்ல, படைச்ச ரப்போட வேலையை நான் செய்யறதுக்காக படைச்ச ரப்ப ஏதோ ஒரு வழியில உதவி செஞ்சா நடந்த நான் சொல்ல வாரேன். நீங்களும் இதே மாதிரி ஏதாலும் செய்யலும் மனுஷன கட்டாயம் அல்லாட உதவி. காரணம் என்ன, ஒரு இடத்தையும் போகாம அதுலேயும் ஆகப்பெரிய சிறந்த இது நினைச்சேன்னா நான் கல்ச்சரல் ஆபீஸுக்கு போகல. கல்ச்சரல் ஆபீஸுங்கிறது கல்ச்சரல் ஆபீஸர் வந்திருக்கார் சொன்னாலும் பரவாயில்ல, மிச்சம் கஷ்டமானவரிடம் அதுல இருந்து ஒரு தாள் வாரண்டு சொன்னா ஒரு பேப்பர் வெளியிட்டு வாரண்டா, அதுக்கும் கூட நான் போகல. அல்லாட இருவையாக எல்லாம் ஓவது போல். ஒரே ஒரு தரம் எங்களோட நானடமான அவர் வந்து வேற போய் டிஎஸ்ஐ சந்திச்சுக்கார். ஒரு அவசர தேவையா இந்த இது எடுக்கிறதுக்கு ஒரு மற்ற ஒன்றும் நாங்கள் உண்மையாக ஒரு காரியாலயத்துக்கு போகல. எல்லாம் அல்லாட இருவையால லாஸ்ட் மூமெண்ட்ல முனிசிபல் கவுன்சிலுக்கு போய் அந்த ரோடு, அதுவும் இந்த ரோடு உள்ளுக்கு எடுக்கணும் சம்பந்தத்தில் இந்த ஓட்ட போட்டு ரவி சிரிக்கார் அவர் செய்த மற்றது இவர் இருப்பான்னு சொல்லி சிஇஓ அப்படி எல்லாரும் அல்லாட கிராம நிலைதாரிமார் அவங்க வந்து கிராம உத்தியோர் எல்லாரும் அல்லாட இருவையால, அதாவது மதுரசாண்டது எனக்காக இல்லை, மதுரசாண்டது நடக்கின்ற அதாவது ஒரு எங்களோட பிரதேசம் அப்படியான இதுதானே, அதால மிச்சம் ஈஸியாக செய்யக்கூடிய இருந்துச்சு. இல்லாட்டி அந்த நோம்பு டைம்ல நான் ரொம்ப ரஸ்தியாத் பாட்டுக்கமா நான் இருந்ததுல கொழும்புல இந்த விதமான ரிப்போர்ட் எல்லாம் மிக எளிதாக எனக்கு கிடைச்சிது அல்லாட இருப்பையால. அதே நேரம் நான் இதுக்குன்னு வந்து சில கடமாட்டிக்கும். காரணம் என்ன சொன்னா, இது எங்களோட யூடிஏக்கள்ல முஸ்தாக்கட் ஒரு ஆள் இருந்த அவர் விரல்ல இன்னைக்குமே வந்து அவர் மிச்சம் ஒரு மிச்சம் பண்ணா ஒரு எங்களோட வீட்டுல கூட ஒரு பகடியா சொல்லுவாங்க, இந்நேரம் நான் முஸ்தாக் சொல்றேன்னு சொல்லி. காரணம் என்ன, அவ்வளவு தரம் போன் பண்ணப்படும். காரணம் என்னன்னா, ஒன்றை திருத்தி கொடுக்கக்குள்ள அடுத்தது சொல்லுவாங்க. இப்படி இதை திருத்தி கொடுத்து ரிப்போர்ட் முடிஞ்சு பிளான கொடுத்தாயி மர திருப்பி சொல்லுவாங்க, இல்ல இது இப்படி வரோட மனுஷன். ஆனா சில நேரம் எங்களோட தாய் நான் சிரிக்க அவருக்கும் கோவம் வருது. என்ன சார் இது இல்லாட்டி விட்டு போட்டு நாம கட்டுவோம் சார், ரெண்டு கட்டி போட்டு மர திருப்பி கட்டுவோம். இது என்ன ஒவ்வொரு நாளும் அவ்வளவு கஷ்டம். ஆனா நான் சொன்னா நம்மளோட அல்லாவோட பொறுமையாளோட அல்லா இருக்கான்னு சொல்லி அந்த பேர்டு ஒரே அடிக்கடி பாவிச்சுக்குவேன். இன்ஷா அல்லாஹ் அது கிடைக்கும். ஆனா உண்மையில கிடைச்சிது. நான் காரணம் என்னன்னா, இப்ப எங்களுக்கு பேச்சு ஒன்றும் இல்லை. காரணம் என்ன, நாங்க எங்களோட பாட்டு இது கட்டலாம், 1 இயருக்குள்ள கட்டலாம். இந்த பிளானை வச்சு நான் கொண்டாந்துருக்கேன். அந்த பிளான் விரும்பி நாட்டு பார்க்கலாம். 5 மாடி கட்டடம் உண்மையாக இது. அதால எங்களுக்கு இந்த 5 மாடி கட்டடம் கட்டக்கூட சில நேரம் சில பிரச்சனைகள் வரலாம். அந்த நோக்கத்தோட தான் நான் உண்மையாக இதுல அப்ரூவல் ஷூரா எடுக்கணும்னு நினைச்சேன். அதுல யூடிஏவில் இருந்த மிச்சம் மிஸ்டர் முஸ்தாக் வந்து முனீர் என்று சொல்லி, மற்றது சவித்ரா மிஸ் என்று சொல்லி, சியாம் என்று சொல்லி எல்லாரும் மிச்சம் உதவி செஞ்சதா. காரணம் என்ன, சியாம்ங்கிற தம்பி அவர் வந்து அங்க இருக்கிறார், ஒரு கிளாக் அடிக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் இந்த பிளான் கரெக்ட் பண்ற டைம்ல இங்க வந்து எடுத்துட்டு போறார், அங்க கூட கொடுக்குறேன். அவர் அந்த டீம் அப்படி ஒவ்வொரு வழியான இதுவும் அல்லா எனக்கு நேரில் உதவியா தந்திருந்தா. காரணம் என்ன, இல்லாட்டி நான் நம்பாரை போய் வர மிச்சம் கஷ்டப்பட்டு இருக்கணும். இங்கே கூட அந்த கொடுக்குற கரெக்ட் பண்ணி அவரோட கொடுக்குறோம். அப்படி அந்த நிலைமையில தான் அந்த பிளான் வந்து மிச்சம் இதாக இருந்துச்சு. அதுல சந்தன் என்று இருந்ததா டிப்யூட்டி டிரெக்டர் வந்து அவங்களோட இது யூடிஏல அவரும் ஒரு இன்முகத்தோட வரவேற்று தான் நல்லா செய்யணும் நினைச்சார். ஆனா
அவங்களோட இந்த சட்டத்திட்டம் மிச்சம் எல்லாரையும் ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கு. அவங்களோட வாய் கை எல்லாத்தையும் கட்டினமாய் தான். அதால தான் அவங்களுக்கு கொஞ்சம் இழுத்தடிச்சு ஒரு குறுகிய காலம் தான் சொல்லுவாங்க. யூடிஏல எடுக்கப்பட்டது. அது 4 மாதத்துக்குள்ள எடுத்துருக்கு. இது இந்த கட்டிட சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகளை மிச்சம் நேரம் போற டைம்ல எனக்கு சொல்லலாம் இருக்கும். 5 மாடி கட்டிடம். முதலாவது கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்தோம்னு சொன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இதுல செய்யப்பட்டிருக்கின்றா காப்பாக்கு இருக்கும். காப்பாக்கோட இது தொழுகையான உள்ள மாதிரி. காரணம் என்ன, நீங்க வட்டப்பிட்டாக்கள் அதாவது வளர்ச்சிருக்கிறார்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு நான் ஒரு மிச்சம் ஒரு மகிழ்வான செய்தியை சொல்ல விரும்புறேன். காரணம் என்னன்னா, எங்களுடைய சின்னப்பள்ளிக்கு டவுன் மோஸ்குக்கும் அதே நேரம் எங்களுடைய ஹாதிப்பள்ளிக்கும் இடையில் ஒரு பள்ளியும் இல்லை. அந்த அப்படியான ஒரு இடத்துல இது வந்து கிடைச்சது மிச்சம் எல்லாம். காரணம் என்ன, நான் இந்த நேரத்துல எங்களோட கல்ச்சரல் இப்ராஹிமே நான் இது அவர் என்ன கண்ட நேரம் எல்லாம் சொல்லுவார், அல்லாஹ்வுக்கு பரக்கத் செய்யும் ரஹ்மத் செய்யும். நான் முன்னுக்கு சொல்லல சொல்லுவார், எந்த மனதில் இருந்து அவர் சொல்லுவார், சார் நான் சுஜூசையரோட பெஸ்ட் வேர்ட் சொல்லுவார். அதே மாதிரி கிடைச்சு. காரணம் என்ன, இது வந்து இது கடையில 2க்கும் இடையில இல்ல. ஆனா இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு பிறகு 5 வகுப்பு நடைபெறும். மதரசா மட்டும் இல்ல, கீழுக்கு ஃபுல் இது வந்து அந்த மொஸ்கண்ட் எனக்கு இப்பத்தைக்கு எடுக்கலாம் இருக்கும் அப்ரூவல். ஆனா நான் அதுக்கும் ட்ரை பண்றேன். ஆனா நான் இந்த காலப்போக்குள்ள ஒரு ஃபுல்லி ஃபிளைட் மதரசாவாக இது வெறும் இன்ஷா அல்லாஹ் நான் அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்திருந்தேன். இந்த மதரசா உண்மையா வந்து பதியப்பட்டிருக்கும் இதுவரையில. ஆனா நான் முன்னெடுத்து செல்றத ஏதோ ஒரு சக்தி பின்னெடுக்குது. ஆனா என்னோட அல்லா இருக்கானதை லாத்தாசன் அல்லாஹ்மா நான் என்னோட இந்த ரொம்ப இருக்கானதை நான் இதுவரை கைவிட மாட்டேன். காரணம் என்னன்னா, இதை நான் எடுத்தே ஆகும் இன்ஷா அல்லாஹ். அவங்களோட ட்ரை அவங்க பண்றது. ஆனா நான் இதை ரெஜிஸ்டர் பண்றதா நான் அடுத்த ஸ்டெப் இந்த இது வந்து ரெஜிஸ்டர் பண்றதா தனி இருக்கும் இந்த மதரசாவை. ஆனா இது 2வது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து என்ன சொன்னா, இவங்களோட ஊதுற இடமா இருக்கும். மற்றது இது ரூம்ஸ் இருக்கும், அஸ்ரத் மார்க்கெட் ரூம்ஸ் இருக்கும். மற்றது கம்ப்யூட்டர் லேப் இருக்குது, இதுல கன்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு. மற்றது ரூஃப் டெரஸ் இருக்கு. மற்றது அடுத்து நான் சொல்ற அடுத்த உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு சொன்னா, எங்களோட பிரின்சிபல் மிச்சம் ஒரு அவர் டிவோட் பண்ணி, அதாவது அவர் அர்ப்பணிச்சு தான் இதெல்லாம் செய்யறார். அதான் அல்லாஹ் அவருக்கு அருள் பாலிக்கட்டும். காரணம் என்ன, அவருடைய மனைவி ஒரு ஆலிமா. அதால எனக்கு ஒரு நீண்ட கால ஒரு திட்டம் இருக்கு. நான் உண்மையா வந்து பெரிய பள்ளியிலையும் அதை செய்யறதுக்கு வெளிக்கிட்டேன். நான் அந்த டைம்ல ஏதோ ஒரு சக்தி எங்களோட கலாம் ஆசிரத்துக்கு தெரியும். அவர் தான் அதுக்கு ரிசோர்ஸ் பர்சன் வாரண்ட் இருந்து அதை ஏதோ ஒரு வழியில தடைப்பட்டுச்சு. காரணம் என்னன்னா, நான் இப்ப களம்ல இருக்கிறேன். நான் களம்ல ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு போறேன். என் வயதான நேரம். அதால எனக்கு நல்ல சந்தர்ப்பம். தஜ்வீதுக்கு போறேன், கிளாஸுக்கு போறேன். இது குர்ஆன் வியாக்கியானம் அதுக்கு போறேன், ஃபிக்ஹுக்கு போறேன். அப்படி கிளாஸ் எல்லாம் ஃப்ரீயா போய் நாம கேட்டு இருந்தோம். என்ன நமக்கு விஷயங்கள் சிலது இல்ல உண்மையா எனக்கு எதிரியா நம்மளுக்கு தெரியும் எதிரியா. எங்கடாக்கள் மிச்சம் கூட லேர்ன் பண்றல இஸ்லாத்தை பத்தி. இஸ்லாத்துல எல்லாத்துக்கும் எல்லா இதுலயும் இப்படி வழிகாட்டணும் இருக்கு. ஆனா நம்ம அதை சரியா படியாக்காதுலதான் நம்ம சில கஷ்டங்களை நான் முன்னோக்குறேன். அதால இவட மனைவியை பாவிச்சு வைஃபை பாவிச்சு நான் சில யோசிச்சிருக்கேன். காரணம் என்ன சொன்னா, எங்களுக்கு ஒரு லேடிஸ் ப்ரோக்ராம், அதாவது வெள்ளிக்கிழமை இந்த மதரசா லீவான டைம் இருந்தாலும் இதை ஒரு பெண்களுக்கான இப்படி கிளாஸ்கள் செய்யக்கூடியதா பெண்களை வச்சு செய்யக்கூடிய மாதிரி ஒரு செய்யலாம் என்று ஃபியூச்சர்ல நான் நினைச்சிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் உண்மையா வந்து நாங்க என்ன செய்யணும்னா, இப்ப ஒரு எங்கள்ட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்புக்கு இடைப்பட்டதாக 2 நாங்க இதுல சேர்க்கறதுக்கு யோசிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். காரணம் என்ன, நான் ஒரு தலைமைத்துவத்தில் இருந்தாலும் கூட நான் பெரிய பள்ளியிலேயோ சம்மேளனத்திலேயோ ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்குள்ள நான் வந்து எதுலேயும் நான் தலைவராக இருக்க விரும்பல. காரணம் என்னன்னு சொன்னா, அதுக்குரிய உலமாக்களை தான் பொருத்தமானாக்களை போட்டு இப்பயும் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் நான் இப்ப எங்களோட பீடாதிபதி அஷ்ரப் ஷரத் மௌலா அவரோட கண்ணியமிக்க அவர்கள் எடுத்து நான் கேட்டிருக்கேன் சொன்னா, மிக விரைவில் நாங்க இன்ஷா அல்லாஹ் இது கொண்டு ஒரு மஷூரா சபை அமைப்போம். மஷூரா சபையில முடிவுதான் எந்த முடிவு இல்லை, மஷூரா சபையில முடிவுதான் முடிவா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அமைப்பை நாங்க ஏற்படுத்தும், வெகு சீக்கிரமா ஏற்படுத்தி இன்ஷா அல்லாஹ் இதனை எப்படி வெகு விரைவாக கட்ட முடிக்கணுமோ இதை காலையிலே நான் தீர்மானிச்சிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 years. காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. காரணம்னா, நாங்க களம்ல கட்டின வீடு G+4 இதே மாதிரியான ஒரு வீடு தான். இதுல அதுக்கு போன காலம் 2 years, மினிமம் 2 years. அந்த 2 yearsக்குள்ள நான் முடிக்கலாம் என்று அல்லாஹ்வோட உதவி இருந்தா நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் இதுக்கு உதவி செய்யணும். நீங்களோட துவாக்கள் தான் மிச்சம் ஒரு பொறுமதியானது. காரணம் என்ன சொன்னா, இது வந்து உங்களுக்காகத்தான் செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்ன, இப்ப எங்கட பிள்ளைகள் இப்ப ஓதுறதுக்கோ இல்ல, எல்லாரும் வயது வந்தாக்கள் இப்ப இங்க உள்ள இருக்கிறாக்கள் எல்லாரும் ஓதோடும். அதால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஆளும் நான் கடைசியா சொல்றேன்னு சொன்னா, உலகத்தில ஆக ஒரு உயர்ந்த ஒரு சர்டிபிகேட் இருக்கு மனுஷன்னா, அது ஒரு ஹிபுல் பிடிச்ச ஒரு, அதாவது
ஹாஃபிஸ் ஒரு மௌலவி விழிக்கிற சர்டிபிகேட் தான் என்னை பொறுத்தவரையில இலங்கையிலேயோ இல்லாட்டி வெளிநாட்டிலேயோ எந்த கன்சல்ட் எவரையும் விட அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதும் உயர்ந்த கண்ணியம் கொடுக்கக்கூடியதும் ஒரு கௌரவப்படுத்தக்கூடியதும் எங்களோட வாழ்க்கையில அதாவது தனிக்கும் வேண்டாம். நாங்க அந்த டைம்ல நமக்கு தெரியாது, சும்மா இன்ஜினியரிங் டாக்டர் இல்லாட்டி அது இது அக்கௌண்டன்ட் அப்படி ப்ரொஃபஷனல் எல்லாம் பேர் வச்சிருக்கிற எல்லாம் இது வந்து ஒரு ஒரு அந்நிய கலாச்சாரத்தில் இது. ஆனா நான் சொல்லல ஒரு இன்ஜினியர் ஆகப்படா டாக்டர் ஆகப்படா அல்லது ஒரு இதாகப்படான்னு சொல்லி. ஆனா இன்ஜினியர் ஆகணும் எங்களோட இஸ்லாமிய உணர்வு இருக்கும், டாக்டர் ஆகணும் எங்களோட இஸ்லாமிய உணர்வு இருக்கும், அக்கௌண்டன்ட் ஆகணும் எங்களோட இஸ்லாமிய உணர்வு இருக்கும். எல்லாத்துலயும் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட ரொம்ப நிலைப்படுத்தினோம்டா எல்லா வாழ்க்கையிலையும் எல்லாம் நாங்க சக்சஸ் ஆகலாம் என்று வேண்டி இந்த பேச்சை நான் நீட்டி கொண்டு போகாம இன்ஷா அல்லாஹ் நான் முடிக்கிறேன். ஆனா உங்களோட துவா மிச்சம் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு. அதுக்காகத்தான் நாங்கள் அழைச்சிருந்தோம். காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படியான ஒரு நிகழ்வை நினைத்திருக்காருன்றதுக்காகத்தான் நான் செய்கிறேன். வேற ஒன்று ஒரு பப்ளிசிட்டி அல்லது ஒரு இது வேண்டுமென்று நாங்க செய்யல. காரணம் என்ன சொன்னா ஒரு ரசூலுல்லாஹ்வோட இது ஒரு ஹயாத்தாக்குறதாக அந்த முறையில தான் இந்த அடிக்கல் நாட்டு வைபவம் நடைபெறும் என்று வேண்டி உங்களது துஆக்களை வேண்டியவனாக விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம். இதுவரைக்கும் தலைமை உரை தந்தவர் இன்றைய நிகழ்வினுடைய தலைமை அக்கரைப்பற்று தாருல் ஹக் ஹிஃப்லுல் குர்ஆன் மதரசாவினுடைய கௌரவ தலைவர் பொறியியலாளர் அல்ஹாஜ் எஸ்எல் முகமது அலியார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து எழுச்சி பெறும் தாருல் ஹக் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விழா நிகழ்வுகளில் அடுத்து வந்திருக்கின்றவர்களுக்கான தேநீர் உபசாரம் வழங்கி வைக்கப்படுகின்ற அதே வேளை கஷிதாவும் இடம்பெறுகிறது. கஷிதாவினை வழங்க அன்புக்குரிய மாணவரை அன்போடு அழைக்கின்றேன். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவரொளிதான், ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவரொளிதான், ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தையும் காத்தாலும் நண்பன் என்னை அணைத்தாலும் நபியே வரவேனா. பறவை இனமாய் நானானால் ரோஜா பூக்கள் எடுத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடிய தூவிடுவேன். யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபனா சலாம், ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபனா சலாம். வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவரொளிதான், ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். செடியில் ரோஜா இருப்பதனால் செடியே அழகாய் மாறியது, உள்ளத்தில் நபிகள் இருப்பதனால் உள்ளம் அழகானது. அரபிய நாட்டு அதிபதியாம் உமரே வத்தாப் தளபதியும்
தங்களின் அடிமை என்றுரைத்தால் தன்னிலை மறந்திடுவார். யா ரசூலல்லாஹ் ஸலாம் யா ஹபீபல்லாஹ் ஸலாம் யா ரசூலல்லாஹ் ஸலாம் யா ஹபீபல்லாஹ் ஸலாம். வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவரொளிதான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். இறைவன் எனக்கு ஒரு வரம் கொடுத்தால் நபியே நீங்கள் வருகை தந்தால் நபியின் காலனியாகிடுவேன், நபியின் அருள் பெறுவேன். மதினம் நாடி நான் வருவேன், மதியிழந்து அங்கு நான் அழுவேன். மதி தர வருவேன் முழு மதியே மனம் கருமா மருந்தே. இறைமாந்தரே அதிரூபரே நாளை மறுமையில் பிணி தீர்ப்பிலே. இறைமாந்தரே அதிரூபரே நாளை மறுமையில் பிணி தீர்ப்பிலே. வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவருடையதான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் கஷிதா தந்த மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சி பெறும் தாருல் ஹக் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் துவா பிரார்த்தனையும் நிகழ்வில் அடுத்து நம் மத்தியில் உரை நிகழ்த்த
2012 ஆண்டு முதல் தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவினுடைய அதிபராக இருந்து 16 ஹாஃபில்களை நமது மண் பெற்றெடுக்க காரணமாக உழைத்தவர். இப்போது தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவில் 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் அல் குர்ஆனை அழகிய முறையில் மனனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரியின் அதிபராய் 13 ஆண்டுகள் பயணித்து வருகின்ற அக்கரைப்பற்று தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவினுடைய அதிபர் அஷேக் அல் ஹாஃபில் கண்ணியத்துக்குரிய எஸ் ரியாஸின் ஹக்கானி அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم. மதிப்புக்குரிய இந்நிகழ்வின் தலைவர், கண்ணியத்துக்குரிய பொறியியலாளர் எஸ்.எல். முகமது அலியார் சார் அவர்களே மற்றும் ஏனைய நிர்வாகிகளே, இன்னும் எமது ஊரின் மூத்த உலமாக்களாக இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய ஒஸ்தாத், எங்களுடைய கல்லூரியின் பீடாதிபதி ஷேக் ஏ.எல்.எம். அஷ்ரப் சர்கி ஹசரத் அவர்களே, எமது ஊரின் மூத்த ஆலிம்களில் ஆலிமாக இருந்து கொண்டு உலமாக்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் அப்துல் லத்தீப் ஹசரத் அவர்களே, இன்னும் எமது ஊரிலே அதிகமான ஹாஃபில்களும் உலமாக்களும் உருவாகுவதற்காக நீண்ட காலமாக எமது ஊரில் ஒரு அரபு கலாசாலையை நடாத்தி கொண்டு பல உலமாக்களை எமது ஊருக்காக ஒளியாக்கி தந்து இன்று ஜம்மியத்துல்லமாவின் தலைமை பொறுப்பையும் பொறுப்பேற்று எமது ஊருடைய மிகப்பெரிய வளமாக இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் கலாமுல்லா ரஷாதி ஹசரத் அவர்களே, இன்னும் பள்ளிவாசல்களுடைய தலைவர்கள், மூத்த ஆசான்கள், இன்னும் எமது நண்பர்கள், இந்த பிரதேசத்தை சூழவிருக்கின்ற சகோதரர்கள், மாணவ மணிகள், தாய்மார்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். எல்லோரையும் விழித்தவனாக சுருக்கமான நேர இடைவெளிக்குள் எங்களுடைய இந்த நிகழ்வை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட சில விடயங்களை நாங்கள் ஒவ்வொருத்தரும் முன்வைக்க வேண்டும் என்ற மஷூராவின் அடிப்படையில் மிக முக்கியமாக நான் சில விடயங்களை ஞாபகப்படுத்தி முடிக்கலாம் நினைக்கின்றேன். முதலாவதாக, பகுதி நேர ஹிஃபுல் குர்ஆன் மதரசா எங்களுடைய ஊருக்கு, எங்களுடைய மஹல்லாக்கு, அதை சூழவுள்ள பிரதேசங்களுக்கு அருளாகும். சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மாளிகை ஒரு மஸ்ஜிதுல ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து குர்ஆனை ஓதுகிறார்கள். யததாரஸூன பைனஹும், குர்ஆனை ஓதி கொடுக்கிறார்கள், கற்கிறார்கள். அதனுடைய 4 சிறப்புகள் இருக்கிறது. முதலாவது, அந்த இடத்திற்கு சக்கீனா என்ற அமைதி இறங்குகிறது, அமைதி உள்ள இடமாக மாறுகிறது. இரண்டாவது, ரஹ்மத் அவர்களை மூடிக்கொள்கிறது.
அதே போல அந்த குர்ஆன் ஓதக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா தன்னிடமுள்ள உயர்வான மலக்குகளிடத்திலே பெருமையாக பேசுகின்றார். இப்படி அல்லாஹ்வுடைய மாளிகையில இந்த குர்ஆனை ஓதுறதுக்கு உயர்ந்த சிறப்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். எனவே எந்த இடத்தில இந்த மதரசாவும் கூட ஒரு பள்ளிவாசலை இந்த பிரதேசத்திலே உள்ள சகோதரர்கள் தொழக்கூடிய ஒரு பள்ளிவாசலை தான் முதலாவது தளத்திலே கொண்டிருக்கின்றது. அதை வைத்துத்தான் இந்த மதரசாவுடைய ஏனைய கட்டிடங்களும் ஏனைய புளோர்களும் நிறுவப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால் மஸ்ஜித் என்பது ஒரு பிரதேசத்துடைய மிக முக்கியமான அம்சம். அதை மையப்படுத்தியதாகத்தான் அங்கு குர்ஆனுடைய ஹல்காக்கள் ஓதப்படக்கூடிய இடங்கள் நிறுவப்பட வேண்டும். எனவே பகுதி நேர மதரசாக்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே உருவாக வேண்டும் என்று பலருடைய தூர சிந்தனையாக இருந்தது. நாங்களும் பகுதி நேர மதரசாவிலே கடந்த 30 வருடங்களுக்கு முன்னால் ஓதி அதிலே ஹாஃபிலானோம். இங்கு நான் பிரதானமாக 2 உயர்ந்த மனிதர்களை பற்றி ஞாபகப்படுத்தினாலே எனதுடைய பேச்சு போதுமாகிவிடும். முதலாவது எங்களுடைய பிரதேசத்தின் மூத்த ஆலிம்களில் ஒருவரான கண்ணியத்துக்குரிய மௌலவி எல்எம் அஷ்ரப் ஷர்கி அவர்கள் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது கடந்த 30 வருடங்களுக்கு முன்னால் பகுதி நேர மதரசாவை பற்றி சிந்தித்து பாடசாலைக்கு மாணவர்கள் சென்று படித்து கொண்டு எப்படி குர்ஆன ஓதலாம், படிக்கலாம், பாடமாக்கலாம் என்ற ஒரு தூர சிந்தனையுடன் தான் அவர் பள்ளிக்குடியிருப்புல மதரசாவை ஆரம்பித்தார். இன்று 40க்கு மேற்பட்ட ஹாஃபில்கள் வழியாகி பல துறைகள்ல பல குர்ஆனை சுமந்தவர்கள் இந்த நிலைக்கு செல்ல முடியுமா என்று நினைக்க முடியாத உயர்ந்த நிலைகளுக்கென்று அங்கு வழியான ஹாஃபில்கள் சென்றிருக்கிறார்கள் என்பது ஒரு தூர சிந்தனையின் ஒரு இஹ்லாஸின் வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே இரண்டாவதாக எங்களுடைய இந்த தாருல் ஹக் ஹிஃப்லுல் குர்ஆன் மதரசாவுடைய தலைவர், நான் ஓதி ஷரியாவுடைய பாடத்தை ஹக்கானியாவிலே தஸ்கரையிலே முடித்துவிட்டு 2010 பள்ளிக்குடியிருப்பிலே ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் ஓதிய மதரசாவிலே தலைவர் பொறியியலாளர் அலியால் சார் அவர்கள் அந்நேரம் பெரிய பள்ளிவாசல்ல தலைவராக இருந்தார்கள். ஒரு பள்ளிவாசல் தலைவர் தலைமை கால பகுதியில ஒரு பள்ளிவாசல்ல என்னென்ன சிறப்பம்சங்கள், ஒரு தீனியத்தான அம்சங்கள் நடைபெற வேண்டும் என்ற துடிப்புள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை நான் இமாமாக இருக்கக்கூடிய காலத்திலே தலைவர் எங்களுடைய அலியார் சார் அவர்களுடைய துடிப்பிலே கண்டிருக்கிறேன். அக்கரைப்பட்டிலே ஒரு மதரசா ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய உஸ்தாத் அஷ்ரப் மௌலவி அவர்களை அவர் வற்புறுத்தி அவர்கள் ஒரு மதரசாவை ஆரம்பித்தார்கள். பள்ளிவாசல்லே ஃபிக்ஹுடைய வகுப்புகள், மக்களுக்கு தெளிவில்லாத விடயங்கள், பள்ளிவாசல்கள் என்னென்ன நலவுகள் உருவாக வேண்டும் என்று பல முயற்சிகள் செஞ்சார்கள். அவர்களுடைய முயற்சியின் விளைவாக இந்த மதரசா தாருல் ஹக்குடைய ஒரு நிரந்தர அமைவிடம் அமைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்ட தியாகங்களும் கஷ்டங்களும். இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றா, தன்னுடைய பணம், தன்னுடைய சொத்து செல்வம், அல்லாஹு தாலா தந்திருக்கிற அருள்ல தன்னுடைய மௌத்துக்கு முன்னால நான் இந்த உம்மத்துக்கு பெரியோரு ஹைர என்னால நான் ஏற்படுத்தி விட்டுத்தான் நான் மௌத்தாக வேண்டும் என்று துடிப்புள்ளவர். பல சந்தர்ப்பங்கள்ல என்னோட பேசும்போது மிக கடுமையாக அழுதிருக்கிறார்கள். சில நேரம் நான் மாணவர்களுக்கு பாடசாலை கல்வி சம்பந்தமாக நாங்க நிறைய ஏற்படுத்தணும், அப்பதான் நிறைய மாணவர்கள் வருவார்கள் என்று கேட்டார். அவருடைய நியத் எப்படி இருந்துச்சு சொன்ன, அல்லாஹ் தஆலா அவருக்கு மௌத்து வரை உயர்தரமான இஹ்லாஸை கொடுக்கணும். செல்வார் ஹஸ்ரத், நம்ம மதரசாவுல 100க்கு 100 ஓதல் தான் இருக்கணும். குர்ஆனுக்குத்தான் நம்ம 100க்கு 99% முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு வீதம் வேண்டுமெண்டா நாம இந்த பிள்ளைகளுடைய ஆகிரத்துக்குரிய உதவிக்காக, துனியாவுடைய ஏனைய அந்தஸ்துக்காக நாங்க பாடசாலை கல்விகளை தேவைக்கேற்ற மாதிரி அதிகரிக்கலாமே தவிர எங்களோட நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு குர்ஆன் அவருடைய பேச்சிலும் பேசினார்கள். இந்த உலகத்தில் குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபில், ஒரு ஆலிம், அவர்தான் என்னுடைய பார்வையில உயர்ந்தவர், பெருமதியானவர் என்ற கருத்தை அவர் என்று மட்டுமல்ல என்றும் அவர் சொல்லக்கூடியவராக இருந்தாரு. தன்னுடைய அல்லாஹு தாலா தனக்கு அளித்த செல்வத்தை அவர்
ஒரு அழகான அமைப்புல இந்த சமூகத்துக்கு விட்டு செல்வதற்காக ஒவ்வொரு தெருவாக இந்த மதரசாவுக்காக காணி தேடுவார். கோலடுப்பார் அசரத் வாங்க இவ்வளத்தொரு காணி இருக்காம பார்த்துட்டு வருவோம். நல்ல மண்ணு பாருங்க, இவ்வளத்தொரு காணி இருக்காம். கிட்டத்தட்ட அக்கரப்பத்துல எல்லா 100கணக்கான காணிகளை என்ன அழைச்சு கொண்டு போய் பார்த்திருக்கார். நாங்க அடிக்கடி பேச சொல்றது, அல்லாஹு தாலா அவங்களுடைய தியாகத்தின் வெளிப்பாடாகத்தான் இப்படி ஒரு சிறப்பான ஒரு இடம். எதிர்காலத்துல வெளியூர் மாணவர்கள் வந்து இங்க ஓதுரண்டு சென்னாலும் மெயின்ல இறங்கி நடந்து வந்துடலாம். அதனால நாங்க பல திட்டங்களை நானும் எங்களுடைய பீடாதிபதி அஷ்ரப் மௌலவி அவர்களும் இணைந்து எங்களோட ஊர்ல முக்கியமான ஒரு தேவைதான் மதரசாவுடைய தேவை. எப்படியான மதரசா, ஒரு புள்ள அந்த மதரசாவுல இருக்கணும், தஹஜ்ஜத்துல இருந்து முழு நேரமும் அந்த மதரசாவில் இருக்கணும். அந்த மதரசாவுல அந்த பிள்ளைக்குரிய தீனியா, அந்த பிள்ளைக்குரிய விசேடமான குர்ஆன், ஹிஃப்லுல் குர்ஆன் படிப்பு, சகல விடயங்களையும் ஒரே இடத்துல பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்றால் எங்களோட அக்கரப்பத்தில் இருக்கக்கூடிய சகல மாணவர்களையும் நாங்க பெரும்பாலான மாணவர்களை இப்படியான இடங்களுக்கு கொண்டு வரலாம். இன்று அதிகமாக எங்கள்கிட்ட ஓதக்கூடிய மாணவர்கள், எங்களோட இருந்த உஸ்தாத்மார்கள் பல மதரசாக்களை போய் மதரசாக்கள் ஆரம்பிச்சாங்க. அவங்க பெற்றோர் கூட்டங்களுக்கு கூப்பிடுவாங்க. நாங்க போனா, நான் போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்க டைமுகளை மாத்திருப்பாங்க. சொல்லுவாங்க, ஹாபிஸ் நாங்க சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், நாங்க இப்ப மதரசாவை மகரிபுக்கு ஆக்கிட்டோம், சுபவலை மகரிபுக்கு தான் மதரசா. என் பிள்ளைகளுக்கெல்லாம் டியூஷன் கிளாஸ் ஒத்தரும் வாராங்க. இல்ல ஒரு மதரசாக்கு போனேன், பிள்ளைகள் மதரசாக்கு 30 பேர் வராங்க, மதரசா கலையக்குள்ள 7 பேர் தண்டிக்காங்கண்டா. ஏனென்றா பிள்ளைகள் ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு பல தூரம் புஸ்பைக்கல்ல போறாங்க, ராவையில போறாங்க, சுபவுல போறாங்க. படிப்புகள் இன்றைக்கு பிள்ளைக்கு நெருக்கடியாகி பிள்ளைகளுக்கு இன்றைக்கு எந்த நேரத்துல ஓதுறது தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு எங்கட சிலம் சிறார்களுக்கு வந்திருக்கிறது. ஒரு எதிர்காலத்தில் எங்கட பிள்ளைகள் 7 வயசுல தொழுகையை படிச்சு கொடுங்க, 10 வயசாகி தொலாட்டி அடிங்கண்ட புகாரியுடைய ரிவாயத்திற்கு தானே. இந்த 7 வயசிலிருந்து தொழுகையை படிக்கணும்னா குர்ஆனை படிக்கணும், தஜ்வீதை படிக்கணும், தொழுகையுடைய ஃபர்லுகள், ஷுரூத்துகள், சுன்னத்துகள் எல்லாம் படிக்கணும். ஆனா 15 வயசு ஒரு வயது வரும் வரைக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய இல்ம், குர்ஆனுடைய தஜ்வீத், குர்ஆனுடைய ஹிஃபுல் இது இல்லாமல் போய்விடுமோ எதிர்காலத்தில் இருந்த ஒரு அச்சம் எழுந்திருக்கு. காரணமான எந்த அளவுக்கு எங்களுக்கு படிப்புகள் அதற்குரிய நேரங்கள் விசாலப்படுத்தப்பட்டிருக்கு, பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதுறதுக்கு நேரமில்லை. அதனால கடைசியாக நான் சொல்ல விடயம் என்னவென்றால், பகுதி நேர மதரசாக்கள் எங்களுடைய ஊர்ல பல இடங்களை நிறுவப்பட வேண்டும். எங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த இடத்துல நாங்க கொண்டு போய் விடணும். அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் ஹாஃபிஸ் ஆகக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை கொடுக்கறல்ல. எங்களோட நியத் ஹாஃபிஸ் ஆகணும். அல்லாஹ் எங்களோட பிள்ளைக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தா ஹாஃபில் ஆகுவார். இல்லை என்றால் அவருக்கு வாழ்க்கைக்கு தேவையான சகல தீனியாத் விடயங்களையும் அவர் குறிப்பிட்ட அவருடைய பருவ வயது வாரத்துக்கு முன்னால அவருடைய ஒலு, அவருடைய தொழுகை, அவருடைய வணக்க வழிபாடு, சகல தீனியாத்துடைய விடயங்களையும் தெரிந்த தஜ்வீதோட குர்ஆன் ஓதக்கூடிய, குர்ஆன் முக்கியமான சூறாக்களை மரணம் செய்த ஒரு நல்ல ஒரு தீனியத்தான ஒரு குழந்தைகளை நாங்கள் உருவாக்குவதற்கு ஒரு தோதுவான இடம் தான் இப்படியான மதரசாக்கள். எதிர்காலத்தில் எங்களோட மதரசாக்கள் முழு நேரமாக்கப்பட்டு பிள்ளைகள் இந்த ஒரே இடத்துல இருந்து தன்னை பூர்த்தியாக மார்க்கத்துடைய வழியில நெறிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் மஷூரா பண்ணிக்கிறோம். அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்வைக்கப்படும். எனவே இது எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி, ஒரு அருள். அல்லாஹு தஆலா இது சிறப்பாக கியாமம் பரிபந்தம் நடைபெறுவதற்கு தங்கள் எல்லோருடைய துஆவில் இணைத்துக் கொள்ளுமாறு வேண்டி விடுவீர்கள். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரைக்கும் நம் மத்தியில் உரை நிகழ்த்தியவர் அக்கரைப்பட் தாருல் ஹக் ஹிஃப்லுல் குர்ஆன் மதரசாவினுடைய அதிபர் கண்ணியத்துக்குரிய அல் ஹாஃபில் ஷேக் எஸ் ரியாஸ்தீன் ஹக்கானி அவர்கள். எமது நிகழ்வுகள் யாவும் HTV தமிழ், கிரீன் டிவி, தீனுல் இஸ்லாம் போன்ற முகநூல் தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வில் அடுத்து நமத்தியில் உரை நிகழ்த்த நாம் அன்போடு அழைப்பது கிழக்கிழங்கை அரபு கல்லூரியினுடைய அதிபர், அக்கரைப்பற்றின் ஒரு மூத்த உலமா. உண்மையில் இந்த தாருல் ஹக் ஹிஃப்லுல் குர்ஆன் மதரசா உருவாவதற்கு காரணகர்த்தாக்களில் இவரும் ஒருவர். மதிப்புக்குரிய அல்ஹாஜ் அஷ்ரப் சர்க்கி அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
الحمد لله الذي هدانا لهذا ما كنا لنهتدي لولا ان هدانا الله. الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أسرار أمتي حملة القرآن. وأيضا قال: خيركم من تعلم القرآن وعلمه. அன்புக்குரிய இந்த நிகழ்வின் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தாருல் ஹக் மதரசாவினுடைய முக்கியமாக ஸ்தாபகரும் அதனுடைய தலைவருமாக இருக்கின்ற சகோதரர் அலியார் இன்ஜினியர் அவர்களே, அதை போல அதனுடைய கட்டமைப்பிலே இன்று வந்திருக்கின்ற ஜமியத்தினுடைய லத்தீப் ஹசரத், அதே போல கலாமுல்லா ஹசரத், வந்திருக்கின்ற உலமாக்கள், இந்த தாருல் ஹக் மதரசாவுடைய ஓதி கொடுக்கின்ற உஸ்தாத், என்னுடைய மாணவன், அல்ஹம்துலில்லாஹ் பல ஹாபில்களை உருவாக்குவதற்கு ஆளாக இருந்தவர்கள், அவர்களையும் விழித்துக் கொண்டு வந்திருக்கின்ற நிர்வாகிகள், பள்ளி தலைவர்கள், புதுப்பள்ளி வாசல் தலைவர் வந்திருக்கின்றார், ஏனைய பள்ளிகளுடைய தலைவர்கள், புத்திஜீவிகள், இந்த நிகழ்வுக்காக விசேடமாக அழைக்கப்பட்டிருக்கின்ற அனைவரையும் ஒட்டுமொத்தமாக விழித்துக் கொண்டு இன்று இந்த கல்லூரியிலே ஓதுகின்ற மாணவ செல்வங்கள், அதே போல தாய்மார்கள் வந்திருக்கின்றார்கள். அதேபோல் முகநூலிலே பலரும் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே அனைவரையும் விழித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வு குறுகிய நேரத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. குறிப்பிட்ட நேரத்திலே இதை முடித்துக் கொள்வதை சிறப்பானது. குர்ஆனுடைய சிறப்பை பற்றி ஒவ்வொருவரும் தன்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 2-3 நாட்களுக்கு முன்பு எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால சில நண்பர்கள் சந்தித்தார்கள். சொன்னார்கள், ஹசரத், இங்கே பார்க்கிற இடம் எல்லாம் மதரசா தோங்குறதும் இதையிறதும், எல்லா இடத்தையும் முடி தோங்கிட்டு தொழில் இல்லாத ஆட்கள் எல்லாம் மதரசா தோங்கி அப்படி என்று ஒரு மாதிரியா சொன்னார். சொன்ன உடனே தான் அப்படியே காலை குத்தி மோட்டர் பைக்கில் இருந்து நான் ஸ்டாண்டில் வச்சு போட்டு அப்படியே இறங்கி அவடத்தை நின்று, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சொல்ற நல்லா கொஞ்சம் அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. நம்முடைய அக்கரைப்பட்டியை பொறுத்தவரை எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கேன்னு கேட்டு, எத்தனை பள்ளி வாசல், கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட பள்ளி வாயில், 42 பள்ளி வாயில் கிட்ட பதிவு செய்யப்பட்ட பள்ளி வாயில்கள் இருக்கு, 14க்கு மேற்பட்ட பாடசாலைகள் இருக்கு, 15,000 படிக்கின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள். இந்த 15,000 மாணவர்கள் சிறுவர்களை தவிர நேசரி அதை கூட ஒரு 5-6 வயசு விட்டா 10,000 பிள்ளைகள் ஓதணும். இந்த பிள்ளைகள் எங்கு ஓதுற? தஜ்வீது முறைப்படி குர்ஆனை திருத்தமாக ஓதக்கூடிய குழந்தைகளை எத்தனை பேரை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த பாடசாலையிலே படிக்கின்ற ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஓத தெரியாவிட்டால் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். குர்ஆனுடைய எச்சரிக்கை, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. யார் குர்ஆனை புறக்கணிக்கின்றார்களோ எங்களுடைய கட்டளைகளை, நெருக்கடியான வாழ்க்கை, குர்ஆனில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்தா வாழ்க்கை நெருக்கடி ஒன்று. 2வது, குருடர்களாக எழுப்புவோம். அவர் கேட்பாங்க, லிம ஹஸப்த நிஅமா, யா அல்லாஹ், ஏன் எங்களை குருடர்களாக எழுப்பி இருக்கிறாய்? கண் இருந்துச்சு, நீ கண்ணை வச்சு உலகத்திலே எல்லாத்தையும் சாதிச்சாய். நான் சொன்ன புத்திமதி குர்ஆன் உனக்கு ஓத நேரம் கிடைக்கையும் இல்லை, சிந்திக்க நேரம் கிடைக்கையும் இல்லை. அதனாலதான் உன்னை குருடனை எழுப்பியிருக்கேன். அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லி தந்துட்டான். அல்லாஹ் கேட்கான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. குர்ஆனை உங்களுக்கு லேசிப்படுத்தி தந்திருக்கின்றோம், இதை நீங்கள் சிந்திக்க கூடாதா? குர்ஆனை ஓதக்கூடாதா என்று கேட்பதை விட குர்ஆனை ஓதுவதொன்று, குர்ஆனை சிந்திப்பதொன்று. குர்ஆனை ஓதுவதொன்று, குர்ஆனை விளங்குவது, அமல் செய்வது. இந்த உலகத்திலே இருக்கின்ற நூல்கள், புத்தகங்கள், அறிவு கருவூலங்கள் எல்லாவற்றிலும் ஆக சிறந்ததுதான் குர்ஆன். குர்ஆனை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற போது, அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற போது, அர் ரஹ்மான், ரஹ்மான் என்று ஆச்சரியமா, அல்லவன் குர்ஆன், குர்ஆனை கற்றுத்தந்தவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் அவனை அறிமுகப்படுத்துகின்ற போது குர்ஆன் ஊடாக அறிமுகப்படுத்துகின்றார். அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுகின்றது. யாருக்கு? விரிவாக அப்படியே சொல்றாங்க அல்லாஹ்.
இந்த உலகத்திலே உலகத்தினுடைய மாலிக்குல் முல்க், இந்த வானம் பூமி அரிசி குருசி எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற அல்லாஹ் சொன்ன புத்திமதி தான் குர்ஆன். அதற்கு தேர்ந்தெடுத்தவர் உலகத்துக்கு அனுப்புவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளுடைய தலைவர். இந்த குர்ஆனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது நபிமாருடைய தலைவர். ஹுதல் ஆலமீன், மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை ஒருவன் எடுக்கவில்லை, ஓதவில்லை, சிந்திக்கவில்லை, குர்ஆனோடு தொடர்பில்லை என்றால் நச்சவாளி, நரகவாளி. ஆகவேதான் குர்ஆன் ஒவ்வொரு வீட்டிலும் பரக்கத்துக்காக வைப்பது மட்டுமல்ல, அந்த குர்ஆன் ஒவ்வொரு நாளும் எடுக்கப்பட வேண்டும், ஓதப்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த குர்ஆனை விட்டதனாலே தான் வீட்டிலே முசீபத், வாழ்க்கையிலே நெருக்கடி, கஷ்டம். அதை புரிய வைக்க வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அவர் தலைவரும் தன்னுடைய பேச்சிலே சொன்னார், கைருக்கும், உங்களாக சிறந்தவர்கள் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள், பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். அஸ்ராப் உம்மத்தி ஹம்லத்து குர்ஆன், என்னுடைய உம்மத்திலே மிகச் சிறந்தவர்கள் குர்ஆனை சுமந்தவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஆவில்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நினைவுபடுத்த வேண்டும். என்னுடைய மாப்பிள்ளை டைலர் மகன் அம்ஜத் ஹாபிஸ், அவரும் மன்சூர் ஹாபிஸ் தான் நம்முடைய கிராமத்தில் முதல் ஹாபில்கள். அல்ஹம்துலில்லாஹ். 2 பேரும் மதரசா ஆரம்பித்தார்கள். நம்முடைய டவுன் பள்ளியிலே பல ஹாபில்களை வெளியாக்கி மிக நீண்ட காலமாக இதற்காக தன்னை அர்ப்பணித்தவர். மன்சூராவில் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக எங்களுடைய கிராமத்திலே ஆரம்பித்து அங்கு பல ஹாபில்களை உருவாக்கியவர். இன்றும் 30 வருடங்களாக அவர்தான் எங்களுடைய மதரசா ஸ்தாபித்தவர். இதுவரைக்கும் அவர்தான் அதிபர். இதுவரைக்கும் அவர் ஓதி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களை வைத்து மதரசாவை நடத்துவது என்பது தியாகத்தோடு செய்ய வேண்டியது. இன்று பல மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் கொஞ்ச நாளை அலமல்தாபி. இரண்டாவது பள்ளியில் ஒரு மதரசா இருந்தா இருக்கிற ரெஸ்டி போட்டு முழு பேரும் போட்டு பேனைகிறேன். எல்லாரும் ஆறா ஓதி கொடுக்குற உஸ்தாதையும் அதிபரையும் கொண்டு பெணையிருந்தால அந்த ஆக்களும் பாக்குற 30,000 ரூபாய் காசை தந்து போட்டு 3 லட்சம் ரூபாய் கட்டளை போட்டாலும் ஒரு வாரம் முழு பேருக்கு விளக்கம் செல்லுவோம். அப்ப இந்த வேலையும் வேணாம், ஒன்றும் இதை விட நாம மீன் வியாபாரம் இல்லாடி எதுக்குள்ளேயாவது கச்சாங்கொட்டை விற்கலாம். இந்த வேலை பார்க்கறத விட விருப்பம் இல்லை. ஒரு காலம் உஸ்தாதுமார் இல்லாம போகின்ற சூழல் உருவாகலாம். ஒரு புள்ள குடும்பத்துல நான் என்ன போன நான் மகளை விட்டு விசாரிச்சு மேட்ச் படிப்பிக்கிற இது படிக்கிற ஓயிலுக்கு படிப்பிக்கிற ஒரு சார் வந்து படிப்பிச்சா 2000 ரூபாய் ஒரு மணித்தியாலும் படிப்பிச்சு கொண்டு போறதுக்கு ஒரு ஹசரத் ஓதி கொடுக்கார். ஒரு மாதம் ஓதி கொடுக்கார். ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்க வகுத்துக்க 10. நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஒரு டியூஷனுக்கு வந்தா கிட்டத்தட்ட 5 மணித்தியாலம் படிப்பிச்சு கொண்ட ஏஎல்லுக்கு போகல 2 லட்சத்தோட போறார். ஒரு டாக்டர் வந்து சேனல் பண்ணா ஒரு 100 பேரை சேனல் பண்ணா ஒரு ஆளுக்கு 2000. 100 பேரை சேனல் பண்ணா 4 மணிக்கு வந்தா 9 மணிக்கு போகக்குள்ள 2 லட்சம் ரூபாய் போறார். ஒரு உஸ்தாஸ் 10-15 வருஷம் குர்ஆனை மனப்பாடமாக்கி ஆலிமாக்கி ஹாபிலாயி குர்ஆனுடைய ஸ்பெஷல் செஞ்சு ஓதி கொடுக்கிற உஸ்தாதுக்கு சம்பளம் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய். ஒரு கிலோ இறைச்சி ஆட்டை வச்சு வாங்கி 3,500 ரூபாய். தளபதி மீன் 1 கிலோ 2,700 ரூபாய். இந்த காசை வச்சு இவர் குடும்பம் நடத்தல. அல்லாஹ்வால நாம எப்படி தப்ப போறோம்? குர்ஆனுக்கு நாம என்ன மகத்துவம் கொடுக்கணும்? நம்மளோட பிள்ளைகள் எப்படி ஹாபிஸா போகுது? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு சென்ற வருடம் இலங்கையில தொழுவிச்ச ஒரு ஹாபிலுக்கு சந்தோஷத்துல அந்த மஹல்லா வாசிகள் 40 லட்சம் கொடுத்தாங்க. இதுல 40 லட்சம். நம்மட பள்ளியில 4 லட்சம் காசு கிடைச்சா கரண்ட் பில்லுக்கு வேற, அதிகாரிக்கு வேற, அந்த காசுல புரிச்சு எல்லாம் கொடுத்து போட்டு ஓடுவதா? பிஸ்மில்லாஹ். நாம அது கண்ணியப்படுத்தல. உலமாக்கள் குர்ஆனுக்கு பெருமை கிடையாது. குர்ஆனை நாங்க மதிக்கிறோம். குர்ஆனை ஓதி கொடுக்குற ஆளுக்கு சம்பளம் கொடுக்கறத பார்த்தா மத்த என்ன வேறத்தை பாக்குறோம். அல்லாஹ்வோட கலாமுக்கு என்ன மகத்துவம் கொடுக்கும். ஹசரத் கொஞ்சம் பிள்ளையோட அட்ஜஸ்ட் பண்ணுங்கட. ஓஎல் பாஸ் பண்றது நமக்கு தெரியும். ஒரு டார்கெட் வைக்க இந்த ஸ்கூல்ல 50% ஓலை எடுக்கணும். என்ற உள்ள குர்ஆனை ஓதணும், என்ற உள்ள திருத்தமா ஓதணும், குர்ஆனை முடிக்கணும் என்று ஆசை வைக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு எங்கட பள்ளி குடியிருப்பு தண்ணி இல்லாத ஊர், கரண்ட் இல்லாத ஊர், எல்லாம் உப்பு நிலம், ஒன்றுமில்லை. இவ்வளவு மதரசா ஆரம்பிச்ச பரக்கத். ஹாஃபிஸ் டாக்டர், ஹாஃபிஸ் இன்ஜினியர், ஹாஃபிஸ் அக்கவுண்டன்ட், ஹாஃபிஸ் ஜட்ஜ், டிகிரி முடிச்ச ஹாஃபிஸ் 10-15.
எல்லா துறைகளையும் இருக்கு. ஆம்பளை மட்டும் இல்ல, பொம்பளைகளையும் இருக்கு. 15 ஹாஃபிலாக்கள் வெளியாக இருக்காங்க. அங்க ஒரு வசதியும் இல்லை. அந்த பரக்கத் தான் அது தனி பிரதேச சபையாச்சு. குர்ஆனுடைய பரக்கத். ஏன் சொல்றேன்டா, எப்ப குர்ஆனுக்கு மகத்துவம் கொடுக்கீங்களோ அப்பதான் நம்முடைய குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாகும். அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யணும். நான் நீண்டமாக பேசிக் கொண்டிருப்பது பொருத்தமல்ல. இந்த இலங்கையிலே ஒரு காலம் இருந்தது, கிழக்கு மாகாணத்திலே 2 ஹாஃபில், ஹஜ்ஜாபிசாவும் அவர் தம்பி சம்மாந்துறையில கொழும்புக்கு போய் தொழுவிக்கிறேன். ஹாஃபில் வேணுமெண்டா இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்தேன் தொழுவிக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு 20,000க்கு மேற்பட்ட ஹாஃபில்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சூழலை உண்டாக்கி இருக்கு. நாம நியத்து வைக்கணும். தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் ஹாஃபில்களுடைய தாய் தகப்பனுக்கு கிரீடம் அணிவிப்பான். சூரியனை விட பிரகாசமான கிரீடம் உம்மா வாப்பாக்கு. அல்லாஹ் சொல்றான், ரத்தில் ஓது. அவர் ஓதிக்கொண்டே இருப்பார். ப்ரமோஷன் உலகத்தில் கிடைக்கிற ப்ரமோஷன் மாதிரி சும்மா இருக்கிற ஒரு கிளாக்கு சிசி ஆகுற, சிசி கிளாக்கு டிஎஸ் ஆகுற இல்ல. சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகள் அல்லாஹ் இடத்துல எங்க கொண்டை தொங்கலாக்குறாரோ அதான் அவருடைய கடைசி பதவி. அல்லாஹ் இடத்துல பெருமதியானவர்கள். அல்லாஹ் பெரிய பாக்கியங்களை கொடுக்கின்றார். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்திருக்கிற நாங்கள் மட்டுமல்ல, இந்த முகலிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நியத்து வையுங்கள். என் வீட்டுக்குள்ளே ஒரு பிரகாசம், ஒரு விளக்கு, ஒளி விளக்கு, ஒரு குர்ஆனை சுமந்த என்னுடைய குழந்தைகள் உருவாக வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை ஆக்க வேண்டும் என்று இந்த மதரசா அந்த நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டில் உள்ள பிள்ளைகளும் குர்ஆன் ஓதணும், திருத்தமாக ஓதணும், தஜ்வீத் முறைப்படி ஓதணும். முக்கியமான சூறாக்கள் முழுவதையும் பாடப்பட வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் சொன்னார்கள், 6 சூறாக்கள், முக்கியமாக 6 ஜுசுக்கள் ஒவ்வொருவரும் பாடப்பட வேண்டும் என்று. நான் விரும்புகின்றேன் சூரத்துல் பக்ரா எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்று. நபி அவர்கள் சூரத்துல் சஜதா, சூரத்துல் முல்க் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். பாடம் இருந்தால் தானே ஓதலாம். நமக்கு சூழலை உண்டாக்கணும் பிள்ளைகளுக்கு. எப்ப ஒரு மனிதன் ஆயத்து குர்சி வீட்டில கட்டி தூக்குறதுக்கு இல்லை, ஆயத்து குர்சி உள்ளத்துல கட்டி தூக்குறதுக்கு. குர்ஆன்ல ஆக பெருமதியான வசனம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் சூரத்துல் ஆயத்து குர்சி யார் ஓதுகின்றானோ அவன் சொர்க்கம் செல்வதற்கு தடகாய் இருப்பது மௌத்து தான். மௌத்தான சொர்க்கவாதி. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஆயத்து குர்சி ஓதும். குர்ஆனுடைய ஒவ்வொரு பகுதியும் பெருமதி. ஆகவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல முதல் இறக்கிறதனை இக்ரா, ஓதுவீராக ஓதுவீராக. வீட்டில் ஒவ்வொருவருக்கும் தனிய குர்ஆன் நிக்கணும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சில ஆட்கள் நிற்காங்க, ஒவ்வொரு நாளும் 3 ஜுஸ் ஓதுறது. ஒவ்வொரு நாளும் 3 ஜுஸ். நாங்க இந்தோனேசியா கிட்டத்தில் போயிருந்த ஒரு பள்ளிக்கு போயிருந்த ரமலானுக்குள்ள, அந்த பள்ளியில 50,000 பேர் தொழுற பள்ளி. உலகத்தில் ஆகப்பெரிய பள்ளி, 10 லட்சம் பேர் இருக்காங்க, 10 லட்சம் பள்ளி இருக்காங்க. ஆகப்பெரிய இஸ்லாமிய நாடு. பள்ளி போனா 50,000 பேர் தொழுற பள்ளி. ரமலானுக்குள்ள ஒவ்வொரு நாளும் 30 ஜுசுவா பூரணமா ஓதி தொழுவிக்காங்க. நம்ம ஒரு ஜுசுவுக்கே கஷ்டப்படுறோம். நாங்களும் போய் தக்பீர் கட்டின சுப்ஹானல்லாஹ். நூற்றுக்கணக்கான ஆட்கள் நின்று தொழுகிறாங்க. பெண்கள் ஆண்கள் நின்று தொழுறாங்க. ஒரு ரக்காத்துல 2 ரக்காத்துல 3 ஜுசு ஓதி தொழுவிக்காங்க. மக்ரிபுக்கு ஆரம்பிச்சு சஹர் டைம்ல முடியும். ஒவ்வொரு நாளும் 30 ஜுஸ், 30 நாளைக்கு தொழுவிக்காங்க. சுப்ஹானல்லாஹ். எங்க பூமியில மனுஷன் நம்மளை போல ஆட்கள் தான் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக குர்ஆனுக்கு மகத்துவம் கொடுங்கள். இந்த மதரசா நிலைக்க வேண்டும், கியாம நாள் வரை இயங்க வேண்டும். இதற்காக முன் வந்த எங்களுடைய ஐயா இன்ஜினியருடைய குடும்பம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஆயுள்ள பரக்கத்து செய்து என்ற ஆயுளை கொடுத்து அவர் இந்த இடத்தை கிட்டத்தட்ட 5 மாடி கட்டிடமாக நவீன வசதிகளோடு மிக மாடல் ஒரு மதரசாவாக பிள்ளைகளுக்கு அழகான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நியத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக பல ஏக்கர் நிலங்களையும் அவர் வக்ஃப் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசா கியாம நாள் வரை உயிரோட்டமாக இயங்க வேண்டும் என்பதற்காக இது ஊருக்குள் இருந்தால்தான் ஒதுக்குப்புறம் வளைத்திருக்கின்ற குழந்தைகள் வந்து சேருவது சிரமம் என்பதனாலே தான் இந்த இடத்தை அல்லாஹ் எப்போதோ இதற்காக ஒதுக்கி இருக்கின்றான். அதனால கிடைத்திருக்கின்றது. அவர்கள் கேட்டுக்கொண்டது போல நாம்பளும் துவாவிலே இணைத்துக் கொள்வோம். நானும் ஹஜ்ஜிலையும் கூட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இதற்காக பிரார்த்திப்பதுண்டு. எங்களுடைய கிராமங்களிலே நிறைய மதரசாக்கள், ஹிதாயா பள்ளி, அது ஒரு இருண்டு போயிருந்த பிரதேசம். அங்க நாங்க ஒரு பள்ளியை ஆரம்பிக்கின்ற போது சிரமங்கள் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் 1.5 கோடி பெறுமதியான பள்ளி அங்கு கட்டப்பட்டிருக்கின்றது. நம்முடைய சகோதரர்களோட உதவியோடு கட்டிய ஒரு பள்ளி. அதை கட்டும் போது குர்ஆன் மதரசா ஒரு
வெளிச்சம் இல்லாமல். இன்றைக்கு 100 பிள்ளைகள் ஹிபுல் செய்கின்றார்கள். இந்த பிரதேசத்தில் 100 பிள்ளைகள் ஹிபுல் செய்கின்றார்கள். இந்த சூழல் அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு பிரதேசங்களிலும் உள்ள எல்லா பள்ளிகளிலும் இந்த பிரகாசம் ஏற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாம் உயிர் பெற வேண்டும். அல்லாஹ் அதற்காக அருள் புரிய வேண்டும். அதற்காக முன்வந்திருக்கின்ற இந்த குடும்பத்துக்கும் அவருடைய உறவுகளுக்கும் நான் பிரார்த்திப்பதோடு நீங்களும் பிரார்த்தனையில் இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த மதரசா மிக விரைவாக கட்டி முடிக்கப்பட்டதற்காக உழைத்த அனைவருக்கும் அவர் சுட்டிக்காட்டி நினைவுபடுத்திக் கொண்டார். ஆகவே நாங்களும் இதனுடைய பங்களிப்பிலே இணைந்து எங்களுடைய குழந்தைகள் நாம் நியத்து வைக்க வேண்டும். நான் ஓதவில்லை, நான் இவ்வளவு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. என்னுடைய குழந்தைகள் நாம் மௌத்தானா என்ற புள்ள தொழுவிக்கணும். எனக்கு இல்லாட்டி புள்ள பெற்ற பிரயோசனம் இல்லை. புள்ள பெற்ற புள்ள எனக்கு தொழுவிக்கணும். இல்ல என்னுடைய பேர குழந்தை தொழுவிக்க வேண்டும். என்னுடைய குழந்தைகள் அல்லது என்னுடைய பேர குழந்தைகள் ஹாபில்களாக, ஆலிம்களாக, தாய்களாக, முத்தகீன்களாக, முஜாஹிதீன்களாக சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுகின்ற சந்ததிகளாக வர வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்திலே நமக்கும் சந்தர்ப்பம் தந்தருளானாக என்று பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்திலே பேசுவதற்காக கேட்கக்கூடிய அமைப்பிலே அமைதியோடு இருந்ததற்காக நன்றி கூறி அல்லாஹ் எங்களை எல்லாம் ஃபிர்தௌஸுல் அலா என்ற சொர்க்கத்திலே ஒன்று சேர்க்க வேண்டும். இந்த இடத்திலே இணைத்தது போல எங்களுடைய சந்ததிகளை, ஆவில்களை, ஆலிம்களை உருவாக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். வாஹிதுவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் நம் மத்தியில் உரை நிகழ்த்திய அக்கரைப்பற்றினுடைய சிரேஷ்ட உலமாக்களில் ஒருவர், அட்டாளச்சினை கிழக்கிழங்கை அரபு கல்லூரி அதிபர், கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் ஏஎல்எம் அஷ்ரப் சர்கி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழா நிகழ்வின் அடுத்த அம்சம் எழுச்சி பெறும் தாருல் ஹக் புதிய கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் துவா பிரார்த்தனையும் 5 மாடிகளை கொண்ட அக்கரைப்பற்று தாருல் ஹக் ஹிஃப்லு மதரசாவிற்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட இருக்கிறது. ஒரு குடும்பம் இணைந்து 5 மாடிகளை இந்த ஹிஃப்லு மதரசாவுக்காக நிர்மாணிக்க இருக்கிறது. அந்த வகையில் இங்கு வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனைகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அடிக்கல் நாட்டு நிகழ்வு 5 கொண்டு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டாலும் இந்த 5 அடிக்கல் நட்டு வைக்கின்ற நிகழ்விலும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு தரப்பினரையும் இணைத்துக் கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த தாருல் ஹக் ஹிஃப்லு மதரசாவுக்காக வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் 5 கட்டங்களாக இவற்றை வகுத்திருக்கின்றோம். முதலில் அடிக்கல் நாட்டி வைப்பதற்கு நாம் அன்போடு அழைப்பது இங்கு வந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் அத்தனை பேரும் புடை சூழ உங்கள் அன்பு கரங்களினால் அந்த அடிக்கல்லை எடுத்து கொடுக்க அதனை நாட்டி வைக்க நாம் முதலில் அழைப்பது அக்கரைப்பற்று தாருல் ஹக் ஹிஃப்லு மதரசாவினுடைய இஸ்தாபகர், கௌரவ தலைவர், முன்னாள் அக்கரைப்பற்று ஜும்மா பெரிய பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை தலைவர், அக்கரைப்பற்று அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தினுடைய முன்னாள் தலைவர், நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பணிப்பாளர், முன்னாள் பணிப்பாளர் அல்ஹாஜ் எஸ்.எல்.எம். அலியார் பொறியியலாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதற்கான அடிக்கல்லை நட்டி வைக்க கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களினுடைய அன்பு கரங்களினால் இந்த தாருல் ஹக் ஹிஃப்லு மதரசாவிற்கான ஹிஃப்லு மதரசாவிற்கான அடிக்கல் நட்டி வைக்கப்படுகிறது. முதலில் அடிக்கல்லை நட்டி வைக்கின்றார். இன்றைய நிகழ்வினுடைய
தலைமை தாருல் ஹக் ஹிஃப்லு மதரசாவினுடைய ஸ்தாபகர் பொறியியலாளர் அல்ஹாஜ் எஸ்எல்எம் அலியார் அவர்களினால் கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் சகிதம் அக்கரைப்பற்றியுடைய சிரேஷ்ட உலமாக்கள் அக்கரைப்பற்றி ஜமியத்துல் உலமாவினுடைய கௌரவ தலைவர் செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து இந்த அடிக்கல்லினை எங்களுடைய தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவினுடைய ஸ்தாபகர் பொறியியலாளர் எஸ்எல்எம் அலியார் அவர்களிடம் கையளிக்கின்றார். அவர் இப்போது அந்த அடிக்கல்லை நட்டு வைக்கின்றார். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் அடிக்கல்லினை அன்பு கரத்தினால் வழங்கி வைக்க முதலாவது அடிக்கல் இப்போது நட்டு வைக்கப்பட்டது. தாருல் ஹக் ஹிஃப்லு மதரசாவினுடைய ஸ்தாபகர் அதனுடைய கௌரவ தலைவர் பொறியியலாளர் அல்ஹாஜ் எஸ்எல்எம் அலியார் அவர்களினால் அதற்கான அடிக்கல் நட்டு வைக்கப்பட்டது. அடுத்து அடிக்கல் நட்டு வைப்பதற்கு நாம் அன்போடு அழைப்பது அக்கரைப்பற்று தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவினுடைய கௌரவ உபதலைவர் தொழிலதிபர் அல்ஹாஜ் எம் ரியாட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடிக்கல்லினை நட்டு வைப்பதற்கு தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து கௌரவ உபதலைவரிடம் அடிக்கல்லினை வழங்கி வைக்க இந்த தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவில் 5 மாடிகள் கொண்டது என்பதனால் 5 கட்டங்களாக அடிக்கல் நட்டு வைக்கப்படுகிறது. இப்போது 2வது கட்ட அடிக்கல் நட்டு வைக்கப்படுகிறது. தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவின் கௌரவ உபதலைவர் அல்ஹாஜ் எம் ரியாட் அவர்களினால் நட்டு வைக்கப்படுகிறது. தாருல் ஹக் ஹிஃப்லு மதரசாவினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து ஒன்றாக அந்த அடிக்கல்லினை கையளிக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவின் 5 மாடிகளுக்கான அடிக்கல் நட்டு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2வது கட்ட அடிக்கல் இப்போது தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவின் கௌரவ உபதலைவர் தொழிலதிபர் அல்ஹாஜ் எம் ரியாட் அவர்களினால் நட்டு வைக்கப்பட்டது. தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவினுடைய நிர்வாகிகள் கையளித்திருந்தார்கள். அடுத்து அடிக்கல்லினை நட்டு வைப்பதற்கு நாம் அன்போடு அழைப்பது அக்கரைப்பற்று தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவினுடைய கௌரவ செயலாளர் கலாநிதி அபேட்சகர் சட்ட முதுமானி MA நஃப்லி அகமது அவர்களினால் தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவிற்கான அடிக்கல் நட்டு வைக்கப்படுகிறது. அதற்கான அடிக்கல்லினை வழங்கி வைக்கின்றார்கள். இங்கு எமது அழைப்பினை ஏற்றி வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ மற்றும் சிறப்பு அதிதிகள் அத்தனை பேரும் இணைந்து உங்களுடைய அன்பு கரங்களினால் இந்த தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவிற்கான அடிக்கல்லை வழங்கி வைக்க அதனை இந்த தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவினுடைய கௌரவ செயலாளர் சட்ட முதுமானி MA நஃப்லி முகமது அவர்களினால்
நட்டு வைக்கப்படுகிறது. நாங்கள் இந்த அடிக்கல் நட்டு வைக்கின்ற நிகழ்வில் உங்கள் அத்தனை பேரினுடைய பிரார்த்தனைகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அத்தனை தரப்பினரையும் இந்த நிகழ்வில் இணைத்திருக்கின்றோம். உண்மையில் தந்தை இதனுடைய ஸ்தாபகர் இப்போது தனையன் சட்ட முதுமானி MA நஃப்லி முகமது தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவிற்கான அடிக்கல்லை நட்டு வைக்கின்றார். இங்கு வந்திருக்கின்ற அதிதிகள் அந்த அடிக்கல்லினை அவருக்கு வழங்கி வைக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். அக்கறை பெற்ற தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவின் கௌரவ செயலாளர் சட்ட முதுமானி MA நஃப்லி முகமது அவர்களினால் அதிதிகள் அந்த அடிக்கல்லினை வழங்கி வைக்க இப்போது 3வது கட்ட அடிக்கல் நிகழ்வு இடம்பெற்று முடிந்திருக்கிறது. அடுத்து அடிக்கல்லினை நட்டு வைப்பதற்கு நாம் அன்போடு அழைப்பது தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவினுடைய கௌரவ பொருளாளர் வைத்தியர் MA நஷீப் முகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான அடிக்கல்லினை வழங்கி வைக்க இந்த தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவில் இதுவரைக்கும் அல் குர்ஆனை முறையாக மனனம் செய்து ஹாஃபில்களாக வெளியேறிய மதிப்புக்குரிய ஹாஃபில்கள் அனைவரும் இணைந்து அந்த அடிக்கல்லினை வழங்கி வைக்க தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவினுடைய பொருளாளர் வைத்தியர் MA நஷீப் முகமது அவர்களினால் அதற்கான அடிக்கல் நட்டு வைக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அக்கறை பெற்ற தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவினுடைய 5 மாடிகளுக்கான அடிக்கல் நட்டு வைக்கின்ற நிகழ்வில் 4வது கட்டம். இந்த குர்ஆன் மதரசாவினுடைய கௌரவ பொருளாளர் வைத்தியர் MA நஷீப் முகமது அவர்கள் இந்த மதரசாவிலிருந்து ஹாஃபில்களாக வெளியேறிய ஹாஃபில்கள் அடிக்கல்லை வழங்கி வைக்க இப்போது நட்டு வைக்கப்பட்டது. அடுத்து உண்மையில் இந்த அடுத்த அடிக்கல்லினை நட்டு வைப்பதற்கு நாம் அன்போடு அழைப்பது எமது அழைப்பினை ஏற்றி வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அக்கறை பற்றி ஜமியத்துல் உலமாவினுடைய கௌரவ தலைவர், அக்கறை பற்றி அபூபக்கர் சித்திக் அரபு கல்லூரியினுடைய அதிபர், கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் அஸ்ஸைக் MM கலாமுல்லா ரசாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவருக்கான அடிக்கல்லினை வழங்கி வைக்கின்றார்கள். இந்த அல் குர்ஆன் தாருல் ஹக் ஹிஃப்லு மதரசாவினுடைய தலைவர், அதே போன்று அவருடைய புதல்வர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து இந்த மதரசாவினை கட்டி வைப்பதற்கு உண்மையில் ஒரு துணையாக இருப்பவர் எங்களுடைய தலைவரனுடைய அன்பு பாரியார் ஹாஜியானி சலீதா அலியார் அவர்களை இந்த இடத்தில் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையில் அவருடைய நல்ல அமல்களை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மகரிபுடைய வேளைகளை பிரார்த்திக்கின்றோம். ஆகவே சலீதா ஹாஜியானி சலீதா அலியார், அதே போன்று ஃபைல் நிலை வைத்தியர் ஷம்லா நஃப்லியா அலியார், அதே போன்று வைத்தியர் ஹனிகா நசீப் அலியார்,
மற்றும் அவருடைய குடும்பத்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களுடைய அன்பு கரத்தினால் இப்போது இந்த அடிக்கல்லினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிக்கல்லினை எங்களுடைய ஜமியத்துல் உலமாவின் உலமா சபையினுடைய கௌரவ தலைவர் அக்கரைப்பற்று குல்லியத்துல் அபூபக்கர் சித்திக் அரபு கல்லூரி அதிபர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் எம் கலாமுல்லா ரசாதி அவர்களினால் நட்டி வைக்கப்படுகிறது. இப்போது பெண்கள் தரப்பிலிருந்து எங்களுடைய இந்த தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவின் ஸ்தாபகர் பொறியியலாளர் அல்ஹாஜ் எஸ்எல்எம் அலியார் பொறியியலாளர் அவர்களுடைய குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய பாரியார் ஹாஜியானி சலீதா அலியார், பைநிலை வைத்தியர் ஷம்லா நஃப்லி அலியார், வைத்தியர் ஹனிகா நசீப் அலியார் மற்றும் ஏனைய குடும்ப அங்கத்தவர்கள் அனைவரும் இணைந்து வழங்கி வைத்த அந்த அடிக்கல்லினை எங்களுடைய அக்கரைப்பற்று ஜமியத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவர் அவர்களினால் இப்போது நட்டு வைக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அக்கரைப்பற்று தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவின் 5 மாடிகளுக்கான அடிக்கல் நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவினுடைய புதிய கட்டடம் இந்த இடத்திலே தலைநிமிர்ந்து நிற்கும். விரைவில் அருள் புரிவான் இந்த எண்ணம். அதே போன்று அவர்களுடைய பொருளாதாரம் அத்தனையும் இதற்காக செலவு செய்கின்ற எங்களுடைய எஸ்எல்எம் பொறியியலாளர் எஸ்எல்எம் அலியார் என்ஜினியர் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு துஆ பிரார்த்தனை தருகின்றார். அக்கரைப்பற்று ஜமியத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவர் கண்ணியத்துக்குரிய அல்ஹாஜ் எம் கலாமுல்லா ரசாதி அவர்கள். الحمد لله رب العالمين. اللهم لك الحمد كله ولك الشكر كله. اللهم لك الحمد حتى ترضى ولك الحمد بعد الرضا. اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا يا أرحم الراحمين. يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا يا أرحم الراحمين. يا حنان يا منان يا بديع السماوات والأرض. اللهم حصل مرادنا وتمم مقاصدنا ويسر أمورنا يا أرحم الراحمين. اللهم إن أحوالنا بين يديك وضعفنا لا تخفى عليك. يا حي يا قيوم يا حي يا قيوم. يا الله إركم உள்ளவனே உயர்ந்தவனே தூய்மையானவனே அர்ஷ் குஷ் அதிபதியே யா அல்லாஹ் சின்ன வித்தையின் விருட்சமாக கூடியவனே யா அல்லாஹ் உன்னுடைய உதவி எதிர்பார்த்து ரஹ்மானே நல்ல காரியத்தை துவங்கி வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. துவங்கி வைக்கப்பட்ட இந்த காரியத்தை யாரும் சிறப்பாக முடித்து வைப்பாயாக. இஹ்லாஸ் உள்ள தூய்மையான உன்னுடைய திருப்பத்துக்கு நிகழ்வாக முயற்சியாக இதை ஆக்கி வைப்பாயாக. உண்ட உதவி இல்லாமல் ரஹ்மானே உண்ட வழிகாட்டல் இல்லாமல் எதையும் அடைய முடியாது யா அல்லாஹ். இதுவரைக்கும் நடந்த சகல காரியங்களும் உண்ட உதவியும் வழிகாட்டலும் யா அல்லாஹ். இதுக்கு பின்னால் உள்ள சகல விடயங்களையும் இலகுபடுத்தி இலேசாக்கி பூர்த்தியாக முடிச்சு தருவாயாக. ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர். ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர். எல்லா தடைகளையும் சிரமங்களையும் நீக்கி வைப்பாயாக. இதை யா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அணையாத வெளிச்சமாக சுடராக நீ ஆக்கி வைப்பாயாக. இந்த கல்லூரியை நீ யா அல்லாஹ் நிரந்தரமான கியாமத் வரைக்கும் இது பாதுகாத்து ரஹ்மான் யா அல்லாஹ். பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிதுகள் ஆலிம்கள் தாயிகள் முத்த உருவாகுவதற்கு இது காரணமாக்கி வைப்பாயாக. இதுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் சகல வளங்களையும் யா அல்லாஹ்
உடைய மறைமுகமான வைபான ஹசானாவிலிருந்து உதவி செய்வாயாக. ரப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. எல்லா தடைகளை நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பொறாமைக்காருடைய பொறாமையுடைய தீங்குகளை விட்டும் எதிர்களுடைய தீங்குகளை விட்டும் அனைத்து சூழ்ச்சிகளை விட்டும் யா அல்லாஹ் மேலான காரணமானங்கள் அதுவாயாக. மேலும் கீழும் முன்னும் பின்னும் வலதும் இடமும் பூர்த்தியான பாதுகாப்பை சலாமத்தை உண்டாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இஹ்லாஸான தூய்மையான யா அல்லாஹ் முயற்சியாக இதாக்கி வைப்பாயாக. இதற்காக யாரெல்லாம் முன்வந்து யா அல்லாஹ் செலவழித்து பாடுவதற்கு தன்னை தயாராக்கி கொண்ட யா அல்லாஹ்வுடைய பெயரை நசபை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யா அல்லாஹ். எல்லாவற்றும் அங்கிருந்து ரஹ்மான யா அல்லாஹ் இந்த குடும்பத்தை நீ கபூல் செய்வாயாக. ரப்பே நீ கபூல் செய்வாயாக. ரப்பே நீ கபூல் செய்வாயாக. மேலான இஹ்லாஸை கொடுப்பாயாக. உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. உள்ளத்தில் அமைதியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில பறக்கத்து செய்வாயாக. நீ கொடுத்த நியமத்துகளை இன்னும் அபிவிருத்தி உண்டாக்கி வைப்பாயாக. இன்னும் இன்னும் இல்முக்கும் குர்ஆனுக்கும் தீனுக்கும் செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. எல்லா விடயத்தையும் தேசியப்படுத்தி வைப்பாயாக. வந்திருக்கின்ற அனைவர்களையும் நீ மன்னித்து ஏற்று கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே யா அல்லாஹ் இதை பெரும் மர்க்கஸாக தீனுடைய பெட்டகமாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் இங்கிருந்து பல கைர் உண்டாகக்கூடிய இடமாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பே நீ ஆக்கி வைப்பாயாக. ரப்பே நீ ஆக்கி வைப்பாயாக. ரப்பே நீ ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய மேலான பிரிவு துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். எங்களுடைய குடும்பங்கள் வஃபாத்தான நமது பெற்றோர்கள் உறவுகள் அனைவரும் ஞாபகப்படுத்துவோம் யா அல்லாஹ். இதனுடைய அனைத்து கைர்களையும் பரக்கத்துகளையும் அவர்களுக்கும் நீ சேர்த்து வைப்பாயாக. ரப்பே நீ சேர்த்து வைப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி நபியி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்கரைப்பற்றி தாருல் ஹக் ஹிஃப்லு குர்ஆன் மதரசாவின் எழுச்சி பெறும் தாருல் ஹக் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா
விழாவும் துவா பிரார்த்தனை நிகழ்விலும் இறுதி அம்சம் நன்றி உரை வழங்க நாம் அன்போடு அழைப்பது அக்கரைப்பற்று தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவினுடைய கௌரவ உபதலைவர், தக்வா பள்ளிவாசலினுடைய கௌரவ தலைவர், பர்சான் எமர்ஜென்சி சர்வீஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர், தொழிலதிபர் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் எம் ரியாட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சிறிய ஒரு சபையை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் எங்களது கௌரவ தலைவர் அலியார், எனது சிறிய தந்தை அவர்களையும் எனது கல்லூரியின் பீடாதிபதி ஏஎல்எம் அஷ்ரஃப் ஷார்கி சார் ஹசரத் அவர்களையும், எங்களது கல்லூரியின் தலைவர் ரைஸ்தீன் ஹக்கானி அவர்களையும், ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் கலாமுல்லா ஹசரத், அதே போன்று ஜம்மியத்துல் உலமாவின் மூத்த அதிபர் கௌரவ லத்தீப் ஹசரத், அதே போன்று ஏனைய பள்ளியின் தலைவர்கள், அதே போன்று இந்த ஊரின் முக்கியஸ்தவர்கள் அனைவரையும் விழித்தவனாக எனது இனிய சலாத்தை எத்தி வைத்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எங்களது சிறிய ஒரு வைபவமாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சில உற்சாகத்தையும் ஒரு உணர்ச்சி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயற்பாடுகளையும் மிக சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு சபை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஒரு பொருத்தமான சபையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த சபை ஒரு சிறிய சபையை உங்களது கால நேரம் தாமதங்கள் எவ்வளவு வேலைப்பாடுகள் இருந்தாலும் இது ஒரு இவ்வளவு அதுக்கு மத்தியிலே எங்களது இந்த சிறியதொரு ஏற்பாட்டுக்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்கு நான் முதற்கண் கட்டாயம் உங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலேயே அளப்பெரிய சந்தோஷம் எனக்கு நான் நினைக்கிறேன். நானும் இந்த ஒரு சபையில நானும் ஒரு அங்கத்தினாக அல்லாஹ்விடத்தில் ஏதோ ஒரு நன்மையை நாடி இந்த விஷயங்களில் ஈடுபடுறதுல எனக்கு சந்தோஷம். அதே போன்று இங்க வந்த ஒவ்வொருத்தரும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் ஒரு பொருத்தமான ஒரு நல்ல அமல்களை வேண்டியவனாக வந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். நாம் எல்லாரும் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உழைத்து நாம் ஒரு கார் வாங்கணும், அல்லது ஒரு வேன் வாங்கணும், இல்லாட்டி கொழும்புல ஒரு வீடு வாங்கணும், இல்லாட்டி ஒரு பைக் வாங்கணும்னு யோசிப்போம். அல்ஹம்துலில்லாஹ், எனது சிறிய தந்தை என்னிடமும் என்னோட மிச்சம் என்னை நெருப்படுத்தி ஒரு தகப்பனார் சொல்லணும். நான் என்னுடைய தகப்பனை மிஸ் பண்ண போது இன்னைக்கு அடிக்கடியாக ஒரு நெருக்கமான காலகட்டத்திலும் ஒரு வழக்கரம் போல் என்னோடு உதவி செய்து ஒத்தாதை செய்து என்னை நெறிப்படுத்திய ஒரு சிறிய தந்தைக்கு நான் உண்மையிலே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன். அதே போன்று அவர்களது பிள்ளைகள் எந்நேரமும் என்னோட துயரத்திலும் என்னோட சந்தோஷத்திலும் மிக ஒரு இரத்த பாசம், அதாவது இங்கிலீஷ் சொல்லுவாங்க பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த கஷ்டம் வரும்போதும் என்னோடு நெருக்கமான உறவாக இருந்து எனக்கு நிறைய உதவி செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அவர்களோடு இந்த பயணங்கள் செல்லும் போது மிச்ச சந்தோஷமா இருந்துச்சு. நாம் எல்லாரும் உலக ஆசைகள் மூழ்கிருக்க நினைக்கிறேன். நாமன் செல்ல வரல, சாரி, இந்த மக்களை பொறுத்தவரை நான் சொல்லல. ஆனால் இந்த சபையை பொறுத்தவரையில நான் ஒவ்வொருத்தரையும் அல்ஹம்துலில்லாஹ் மிக ஒரு உயர்ந்த சபையாக நான் மதிக்கிறேன். என்னன்னு சொன்னா அல்லாஹ் ஆகிரத்திலையும் என்ன சொல்லலாம்னு சொன்னா, மார்க்கத்தை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் தான் அங்க உயர்ந்த அந்தஸ்துக்குரிய ஆக்கள். இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருப்பான்னு சொன்னா எல்லாரும் அவனுக்கு அடிப்பணிவாங்க, சிரம் தாழ்த்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. இந்த உலகத்தை தாண்டி இருக்கிற சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடத்திலேயே ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குரிய மக்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களோடு எங்களை பயணிக்க வச்சதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள்பாலிக்கணும். மிக சந்தோஷமா இருக்கிற ஒவ்வொருத்தரும் உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஆக்கள் நான் நினைக்கிறேன். நான் பேர் விழிக்காவிட்டாலும் உண்மையிலே மூத்தாசிரத் நரிகர், உண்மையிலே நான் சிறிய பிள்ளையா இருந்த காலம் கூட எந்த நேரமும் குர்ஆனோடும் ஹதீஸோடும் காலங்களையும் நேரங்களையும் அதுக்காக வேண்டிய தியாகம் செய்தது அஸ்ரத். எங்கள் அஷ்ரஃப் மௌலவி இருக்கார், கலாமுல்லா ஹசரத் இருக்காங்க. அதே போன்று இருக்கிற ஒவ்வொருத்தரும் அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலே நாங்கள் எல்லாம் காசு பணத்துக்காக வேண்டி ஓடுறாக்கள், அவங்க அல்லாஹ்வோட பொருத்தத்தை நாடி ஓடுறாக்கள். அல்ஹம்துலில்லாஹ்
உங்களோட பயணிக்க கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். வல்ல இறைவன் இந்த பயணத்தை மிக சிறப்பு மிக்கதாகவும் ஒரு சந்தோஷம் மிக்கதாகவும் ஆக்கி தரணும். அதே போன்று இந்த சபையில நான் கட்டாயம் இந்த மாணவர்கள், அதே போன்று இந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அனைவர்களையும் உண்மையிலே ஒரு பாக்கியசாலி என சொல்லணும். ஆபீஸ்களுக்கு என்ன தரஜாக்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நான் கூட சில சிரமங்களுக்கு மத்தியில் முயற்சி செஞ்சேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு அதை இலகுபடுத்தி தரணும். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒரு 16 ஹாஃபில்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வெளியாகிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. எங்களோட சரக்கி மதரசாவிலையும் ஹாஃபில்கள் இருக்காங்க. எத்தனை வருஷம்? 45 வருஷத்துக்கு. எத்தனை? 45 வருஷத்துக்கு சும்மா ஒரு அண்ணலம் கிட்டத்தட்ட 40-35 வருஷமா சர்க்கி மதிஷா போயிட்டு இருக்கி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட மதிஷா அல்ஹம்துலில்லாஹ் மிக சந்தோஷமாகவும் எங்களோட ரியாஸ்தி ரசரத்தால ஒரு பாரிய ஒரு முயற்சியால நல்ல வேகமாகவும் நடத்தி கொண்டு போறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். குறிப்பிட்ட காலத்துல மாஷா அல்லாஹ் 16 பேருங்கிறது ஒரு பாரிய ஒரு வெற்றி தான் அது. அல்ஹம்துலில்லாஹ். அதுல மாணவர்கள், அதே போன்று அந்த மாணவர்களுக்கு இந்த நேரம் ஊசுரியாக இருக்கக்கூடிய அந்த தகப்பினர்கள், பெற்றோர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பரக்கத் செய்யணும், அருள் பாலிக்கணும். அதே போன்று எங்களோட அதிபர் ரியாஸ்தீன் ஆஃபீஸ் அல்ஹம்துலில்லாஹ் 24 மணி நேரம் எங்களுக்கு கோல் அடிச்சு எங்களோட வேலை சம்பந்தமா நான் காலையில இருந்து கோல் அடிப்பார். நான் அவரை கோலை கட் பண்ண மாஷா அல்லாஹ் எந்த நேரம் அதோட எங்களோட மதரசா விஷயங்களை 100% எங்களோடு கைகோர்த்து நிற்கக்கூடியவரான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவருக்கு நிறைய நிரப்பமான கூலியை வழங்க வேணும். இந்த உயர்ந்த சபையில் உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது மிக சந்தோஷமா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று வல்ல இறைவன் நம் அனைவரையும் சொர்க்கத்திலையும் சேர்க்கணும். ஏன்னு சொன்னா, நாம ஒரு வயது முதிர்ந்த காலத்தில் நான் யோசிக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நம்மளோட முதிர்ச்சியான தள்ளாட்டமான ஒரு காலத்துல நாம் கொஞ்சம் யோசிப்போம், என்னடா நம்ம இந்த உலகத்துல பிறந்து என்ன சாதிச்சோம், என்ன செஞ்சோம், நம்ம மகத்தாப்புறமே என்று யோசிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிள்ளைகள பெற்றோர்கள் பாக்கியசாலிகள். அதே போன்று இந்த உலமாக்கள் ஒவ்வொருத்தரும் அவர்கள் கால நேரங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக அர்ப்பணித்திருக்கேன். எங்களுக்கும் உங்களோட சேர்ந்து அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். எனது சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வரி தந்தையருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோடு எங்களது மதரசா உங்களுடைய ஆசீர்வாதத்துடனும் உங்களோட உதவியத்து ஆசையோடும் உங்களோட ஆலோசனைகளுடன் மிக சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் அமைக்க வேண்டும். அல்லாஹ் அதுக்கு அருள் பாலிக்கணும் சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதுவரைக்கும் நன்றி உரை தந்தவர் அக்கரைப்பற்று தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவினுடைய கௌரவ உபதலைவர் தொழிலதிபர் அல்ஹாஜ் எம் ரியாட் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, தாருல் ஹக் ஹிஃபுல் குர்ஆன் மதரசாவினுடைய எழுச்சி பெறும் தாருல் ஹக் புதிய கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் துவா பிரார்த்தனையும் இந்த மட்டோடு நிகழ்வுக்கு வருகிறது. வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் தெரிவித்து, துல்லியமான ஒலி அமைப்பு தந்த இனா சவுண்ட் சிஸ்டம் நிறுவன பணிப்பாளர் ஃபைசல் அவர்களுக்கும், அதேபோன்று HTV தமிழ் நிறுவன பணிப்பாளர் MTA ஹமீத், அதேபோன்று கிரீன் டிவி பணிப்பாளர் ஜுனைத் நலமி, அதேபோன்று தீனுல் இஸ்லாம் நிறுவன பணிப்பாளருக்கும் நன்றிகளை தெரிவித்து சலவாத்தோடு நிகழ்வை இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம். சுபஹானக்கல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.